பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். என்னது 3 வருஷம்? என்னது 3 வருஷம்? திருச்செந்தூர் முருகன் ஆசியோடு நவகிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வழங்கி என் முன்னோர்களின் ஆசியோடு இன்றைய வாஸ்து வகுப்பின் ஒரு முன்னோட்ட வகுப்பு. நம்மளுடைய வாஸ்து வகுப்பு அப்படிங்கிறது February 2 துவங்க இருக்கு. அந்த வகுப்பிற்கான ஒரு முன்னோட்ட வகுப்பு, இலவச முன்னோட்ட வகுப்பு தான் அந்த வகுப்பு. இந்த வகுப்புல நீங்க எல்லா பேருமே கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுத்து உங்களுடைய சந்தேகங்களை நிவர்த்தி பண்ணிக்கிட்டு அட் த சேம் டைம் கொஞ்சம் மீட் பண்ணி எப்போ உங்களுடைய சந்தேகங்கள் அப்படிங்கிறது ஏற்படுதோ அப்போ மட்டும் கொஞ்சம் அன்மீட் பண்ணி கொஞ்சம் பேசுங்க. மிச்ச டைம் கொஞ்சம் மீட் பண்ணிக்கிங்க. இப்போ நம்ம ஒரு 2 நிமிஷம் மட்டும் நம்மளை பற்றி பேசிட்டு ஒரு வகுப்புகளை நம்ம தொடங்க இருக்கோம். அதுக்கு இடையில ஒரு 5 மினிட்ஸ் எல்லாரும் வர்றவங்க உள்ள வந்துக்கிட்டோம். ஓகேங்களா? என்னுடைய பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட பேர் அஸ்ட்ரோ வாஸ்து எஸ் சதீஷ்குமார். நம்ம எம்டெக் முடிச்சுட்டு இந்த ஜோதிடம் மற்றும் வாஸ்து அப்படிங்கிற ஒரு துறையில ஒரு 10-11 வருஷமா நம்ம பயணிச்சுட்டு வந்துட்டு இருக்கோம். நான் என் முன்னோர்கள் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 தலைமுறையா எங்களுடைய குலத்தொழில் அப்படிங்கிறதே இந்த ஜோதிடம் வாஸ்து தான். ஓகேங்களா? இந்த ஜோதிடம் வாஸ்து அப்படின்றதான் எங்களுடைய குலத்தொழில். நாங்க பார்த்துட்டு கொஞ்ச நாள் வந்துட்டு இருந்தப்ப நான் எம்டெக் முடிச்சுட்டு சென்னையில டிசிஎஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளும் இந்த துறையில தள்ளப்பட்டோம். ஏன்னா நம்ம படிச்சுட்டு நம்ம இந்த துறைக்கு வேணாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கப்ப ஒரு கண்டிப்பா இது கர்மா அப்படின்னு சொல்றதா என்னன்னு தெரியல, நான் வலுக்கட்டாயமா அந்த துறைக்கு தள்ளப்பட்டு நம்ம இன்னைக்கு இந்த துறை மேல இருக்கிற பெரிய ஆர்வத்தினாலையும் ஈர்ப்புனாலையும் நம்ம இந்த துறையில ஒரு வெற்றிகரமா பயணிச்சுட்டு வந்துட்டு இருக்கோம். நம்ம இதுக்கு முன்னாடி வாஸ்து வகுப்பு அப்படிங்கிறது 3 பேட்ச் அப்படி ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. இப்போ பொங்கலுக்கு முன்னாடியே ஒரு பேட்ச் அப்படின்றது முடிஞ்சிச்சு. இப்போ ஒரு 3-4 டேஸ் முன்னாடி. இதெல்லாம் தண்டெல்லாம் கட் பண்ண இதெல்லாம் எதுக்கு? கொஞ்சம் எல்லாரும் கொஞ்சம் மீட் பண்ணிக்கிங்க. அப்பதான் வகுப்புங்கிறது டிஸ்டர்பன்ஸ் இல்லாம இருக்கும். உங்களோட சந்தேகங்கள் என்ன இருக்கோ அப்போ மட்டும் கொஞ்சம் ஹேண்ட்ரைஸ் பண்ணுங்க, நானே சொல்லுவேன். ஓகேங்களா? இப்ப நம்ம வகுப்பு தொடங்க இருக்கோம். இப்ப பாத்தீங்கன்னா இந்த வாஸ்து அப்படிங்கிறது என்ன? ஃபர்ஸ்ட் இந்த வாஸ்து அப்படிங்கிறது தனிப்பட்ட முறையில இயங்குமா? என்ன பலனை கொடுக்குது? நன்மையான பலனா இருந்தா என்ன, கெடுதல் பலனா இருந்தா என்ன, யாருக்கெல்லாம் கெடுதலை கொடுக்கும், யாருக்கெல்லாம் நன்மையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாஸ்துல ஒரு பெரிய ஒரு டிபேட்டே இருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒருத்தவர் எக்ஸாம்பிள் ஒரு தவறான அறையில தவறான திசையில அமைச்சிடுறாரு. தவறான அறை, தவறான விஷயங்கள், வாஸ்து ரீதியா ஏதோ ஒரு விஷயங்கள். இப்ப ஒரு போரை தப்பான இடத்துல போட்டுறாரு. அவருக்கு வாஸ்து பிரச்சனையே இருந்தது இல்லை. ஆனா அதே மாதிரி இன்னொருத்தவர் போடுறாரு, ஆனா அவருக்கு பிரச்சனை இருக்கு. வீட்டை பாக்குறவங்க என்ன சொல்றாங்க? கண்டிப்பா இதனாலதான் உங்களுக்கு பிரச்சனைன்னு சொல்றாங்க. ஆனா அதே மாதிரி அதே இடத்துல போர் போட்டவருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, நல்லா வாழ்ந்துட்டு சொல்றது புரியுதுங்களா? இதெல்லாம் சேர்ந்தது ஏன் இப்படி இது வேலை செய்யுது? வாஸ்து அப்படிங்கிறது இடத்துக்கு தகுந்த மாதிரி வேலை செய்யுமா அல்லது ஜோதிடத்தோட இணைந்து செயல்படுமா அப்படின்னு ஒரு முக்கியமான இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்ப உங்க எல்லாருக்கும் என்னோட ஆடியோ அப்படிங்கிறது கிளியரா கேக்குதுங்களா? சார் வீடியோ ஆடியோ கிளியரா இருக்குங்க சார். கேக்குது சார். ஓகே, ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக தான். ஓகேங்களா? வேற ஒண்ணும் இல்லை. இப்ப நம்மளுடைய வாஸ்து அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா வெறுமன தனிப்பட்ட முறையில வாஸ்து அப்படிங்கிறது செயல்படாது. நீங்க எல்லாருமே புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த வாஸ்து அப்படிங்கிறது வெறுமன செயல்படாது. அதே மாதிரி ஜோதிடம் அப்படிங்கிறது தனிப்பட்ட முறையில செயல்படாது. இப்ப ஒருத்தருக்கு ஒரு திசை பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு வச்சுங்களேன். இப்ப ஒவ்வொரு திசைகளுக்கும் ஒரு நவகிரக அதிபதி, பஞ்சபூத அதிபதி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார். இப்ப எக்ஸாம்பிள் வடகிழக்கு திசைக்கு புதன் அப்படிங்கறத நவகிரக அதிபதி. இது எல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், அதுக்கு மேல ஒரு சின்ன இன்ட்ரோ மட்டும். அப்படின்றது புதன் அப்படின்றது பாத்துங்க சார். எல்லாத்தையும் மீட் பண்ணிக்க, நான் சொல்லாம தயவு செய்து அன்மியூட் பண்ணாதீங்க.
அன்மியூட் பண்றவங்க தயவு செய்து கிளாஸ்ல வச்சு நீங்க வெளில போயிடலாம். ஏன்னா மற்றவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகும், நம்மளும் பேசுற கான்செப்ட் இதாகும். ஓகேங்களா? ஒரு இடத்துல 50 பேர் 100 பேர் பயணிக்கிறப்ப ஒவ்வொருத்தவங்களும் நம்ம மீட் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அது கிளாஸ் கண்டினியூட்டி அப்படிங்கிறது கரெக்டா இருக்காது. அதனால தயவு செய்து எல்லாரும் கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க, அதான் பெஸ்டா இருக்கும். அப்ப நாம வந்து வடகிழக்கு திசை அப்படிங்கிறது அதோடைய நவகிரக அதிபதி புதன் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம்பிள் நம்ம வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்க. அப்ப அவங்களுடைய இடத்துல அந்த புதன் அப்படிங்கிற இடத்துல அவங்க வாஸ்து ரீதியா ஒரு தப்பு பண்ணிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப ஜோதிடத்திலையும் அவங்களுடைய ஜாதகத்துல புதன் கெட்டு போயிருக்காருன்னு வச்சுக்கோங்க. அப்ப கெட்டு போயிருக்கிறப்ப அவங்களுடைய ஜாதகத்திலையும் புதன் கெட்டு போயிருது, வாஸ்து ரீதியாவும் புதன் பகவான் இருக்கிற இடம் கெட்டு போயிருக்கப்ப அந்த புதன் திசையோ புதன் புத்தியோ வர்றப்ப மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். அதே மாதிரி நார்மலா புதன் காரகங்கள் சார்ந்த விஷயங்கள்ல பாதிப்பை ஏற்படுத்தும். அப்ப அதே ஜாதகத்துல கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்காரு, ஜாதகத்துல வந்து புதன் கெட்டியா இருக்காரு, ஆனா வாஸ்து ரீதியா சின்ன தப்புகள் நடந்துருக்கு. அப்ப அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, சில இடத்துல பிரச்சனை இருந்தாலும் சில இடத்துல தப்பிக்கக்கூடிய உபாயங்களும் உண்டாகும் அப்படின்னு சொல்றேன். பெரிய பணக்காரர் ஒருத்தர், ஒரு கோடிக்கணக்கான சொத்துக்கள் இருக்கு, அவருடைய பையன் வந்து சூதாட்டத்திலயோ இல்ல ஏதோ ஒரு இடத்துலயோ ஒரு பணத்தை இழக்கிறாரு, அதுல இருந்து ரெக்கவர் ஆக அவர்னால பிடிக்கும். சொல்றது புரியுதுங்களா? ஏன்னா வசதியானவர், ஏதோ ஒரு இடத்துல அந்த பணத்தினால அவர் ரெக்கவர் பண்ண முடியும். அதே டெய்லி அன்றாட ஒரு 500 ரூபா சம்பாதிக்கிறவர், டெய்லி கஷ்டம், ஆல்ரெடி கடன்ல போயிட்டு இருக்கு, அவங்க போய் அவருடைய பையன் டெய்லி வந்து குடிச்சிட்டு பிரச்சனை பண்ணா அவர்னால அதுல இருந்து மீள முடியுமா? இதுதான் இது ரெண்டுக்கு வித்தியாசம். இது ரெண்டுல ஏதோ ஒரு ஆள் நவகிரகங்கள்லயோ அல்ல ஜோதிடத்திலேயோ வாஸ்துலையோ ஏதோ ஒண்ணு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவங்கள கொஞ்சம் ஸ்டேபிள் பண்ண முடியும். ஆனா ஜோதிடத்திலையும் ஒரு கிரகம் கெட்டு போயிருந்து நம்ம வாஸ்துலையும் அந்த இடம் பாதிக்கப்படுறப்ப மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றோம். இப்ப நவ கிரகங்கள் பஞ்சபூதங்கள் அப்படிங்கிறது கூட இணைந்துதான் ஒரு வாஸ்து. ஜோதிடத்துல எப்படி 9 கிரகங்கள் இணைந்ததை நம்ம வந்து ஜோதிடத்துறையில நம்ம பெஸ்டா சொல்றோமோ, வாஸ்து அப்படின்றது பஞ்சபூதங்கள் பிளஸ் நவ கிரகங்கள் ரெண்டும் இணைந்துதான் நம்ம வாஸ்து சொல்ல முடியும். இப்ப அது எப்படி நம்ம அதை சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, 9 நவ கிரகங்கள் மற்றும் 5 பஞ்சபூதங்கள். கொஞ்சம் மீட் பண்ணிக்கங்க, நான் கொஞ்சம் தயவு செய்து எல்லாரும் கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க. நீங்க வந்து தனிப்பட்ட முறையில பேசுறதா இருந்தா நீங்க உங்க வீட்டுல பேசுங்க, ஆனா இங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசாதீங்க. அப்படி பேசுறப்ப கொஞ்சம் கிளாஸ் டிஸ்டர்பன்ஸ் ஆகுது. ஓகேங்களா? எல்லாரும் கொஞ்சம் மீட் பண்ணுங்க, நான் சொல்லாம யாருமே அன்மியூட் பண்ணாதீங்க தயவு செய்து. இப்ப இந்த நவ கிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் அவங்கவுங்களுக்குரிய இடத்துல அமர வைக்கும் பொழுது அதுக்கு சரியான வேல்யூ. ஓகேங்களா? எப்படி ஒரு டாக்டர் அப்படின்ற ஒரு ஆப்ரேஷன் பண்ணா பெஸ்டா பண்ணிடுவார், ஒரு இன்ஜினியர் சிவில் இன்ஜினியர் அப்படிங்கிறது கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் கொடுத்தா சூப்பரா பண்ணிடுவார், ஒரு சிவில் இன்ஜினியரை கொண்டு போய் நீங்க ஆப்ரேஷன் பண்ணுன்னு சொன்னா எப்படி பண்ண முடியாதோ அதே மாதிரி ஒரு டாக்டர் போய் இந்த பில்டிங் முடிகிற வரையும் சூப்பர்வைசரா இருந்து இதை பெஸ்டா பண்ணி கொடுங்கன்னு சொன்னா அவரால் எப்படி பெஸ்டா பண்ணி தர முடியாது. அவரவர் துறையில தான் அவரவர் சிறப்பு. அப்ப அந்த நவ கிரகங்கள் பஞ்சபூதங்கள் எங்கன யாரோடைய இடமோ அவரவர் இடத்தில் அவரவரை அமர வைக்கும் பொழுது அது ஒரு சுபிட்சமான பலனை கொடுக்கும் அப்படிங்கிறத நீங்க எல்லாமே புரிஞ்சுக்கணும். அப்ப அவரவருடைய இடம் எது, எந்த இடத்த வந்து அமர வச்சா இது தவறு அப்படிங்கிறத நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இப்ப அவரவருடைய இடம் எது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம சொல்லணும். ஓகேங்களா? இப்ப அது இல்லாம ஒரு இடத்துக்கு நல்ல பகுதி எது கெட்ட பகுதி எது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாஸ்து வகுப்பு அப்படிங்கிறது நம்ம பயணிக்கிற இந்த 2 மணி நேரத்துல ஜோதிடத்தோட இணைந்து ஒரு எப்படி சூப்பரான பலனை சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். அட் சேம் டைம் நம்மளோட வகுப்புல இன்டெப்தா ஒவ்வொரு விஷயங்களும் சூட்சுமமே இல்லாம அடிப்படையில இருந்து ஒரு உயர்நிலை வரையும் நம்ம வாஸ்து அப்படிங்கிறது நவீன கால வாஸ்து. இந்த காலகட்டத்தில் நமக்கு என்ன தேவை என்ன தேவையில்லை எதெல்லாம் இருந்தா சரியா நம்மளால வாஸ்து நம்ம பார்க்க முடியும், வாஸ்துல இருந்து நம்ம தப்பிக்க முடியும் அந்த பிரச்சனைகள்ல இருந்து, எதெல்லாம் நம்ம பார்க்க தேவையில்லை அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு நுணுக்கமான வகுப்பை நம்ம வகுப்பு 15 நாள் இருக்க போகுது. அதற்கு முன்னாடி இன்னைக்கு ஒரு அருமையான ஒரு முன்னோட்ட வகுப்பா உங்களுக்கு இன்னைக்கு சொல்ல இருக்கும். இப்ப நம்ம நவ கிரகங்கள் மற்றும் பஞ்சபூதங்கள் இணைஞ்சதுதான் வாஸ்து அப்படின்னு. ஓகேங்களா? நம்ம இந்த பிரபஞ்சத்துக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம ஒரு விஷயத்த நம்ம அமைக்கணும். ஓகேங்களா? பிரபஞ்சம் அப்படிங்கிறது எப்படி இருக்கோ
அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஒரு இடம். திருப்பி திருப்பி சொல்றேன், தயவு செய்து கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க. திருப்பி திருப்பி நீங்க பேசிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்மியூட் பண்ணிக்கிட்டே இருந்தா எப்படி நம்ம கிளாஸ் கன்டினியூ பண்றது? கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க. ஓகேங்களா? இப்ப இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, வட்ட வடிவில் இருக்கிற இந்த பிரபஞ்சம் ஒரு திசைகள் அடிப்படையில, திசை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா மேல இருக்கிற திசை எப்பயுமே வடக்கு அப்படின்னு எடுத்துக்கணும். நம்ம மேப்ல வரைகிறப்ப மேல இருக்கிற திசை வடக்கு, கீழே இருக்கிற திசை தெற்கு அப்படின்னு எடுத்துக்கணும். அதே இந்த திசை கிழக்கு, இந்த திசை மேற்கு. இந்த வடக்கும் கிழக்கும் இந்த சந்திக்கிற திசை வடகிழக்கு அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி தெற்கும் மேற்கும் சந்திக்கிற இந்த திசை தென்மேற்கு அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி மேற்கும் வடக்கும் சந்திக்கிற இந்த திசை வடமேற்கு அப்படின்னு சொல்லுவோம். தெற்கும் கிழக்கும் சந்திக்கிற இந்த திசை தென்கிழக்கு அப்படின்னு சொல்லுவோம். இப்ப இந்த பிரபஞ்சம், இந்த பூமி அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த வடகிழக்கு திசையை நோக்கி, இந்த வடகிழக்கு திசையை நோக்கி 23.30 டிகிரி சாஞ்சிருக்கு. பள்ளமா ஒன் சைடு அப்படி சாஞ்சிருக்கு. 23 டிகிரி இந்த வடகிழக்கு திசையில நோக்கி பள்ளமா இருக்கு. அப்ப இந்த திசை பள்ளமா இருக்குன்னு சொன்னா இந்த திசை மேடா இருக்கும். அதுக்கு ஆப்போசிட் திசை அப்படிங்கிறது மேடு அப்படின்னு அர்த்தம். இந்த திசை பள்ளம் அர்த்தம். இப்ப இந்த பிரபஞ்சம் எப்படி இருக்கோ அதற்கு தகுந்தாற் போல நம்ம ஒரு வீட்டையோ நம்ம ஒரு தொழில் நிறுவனங்களையோ அமைக்கும் பொழுது அது ஒரு சுமிச்சமான பலனை கொடுக்கும். அதை விட்டுக்கிட்டு நம்ம இந்த இயற்கைக்கு முரண்பாடா ஒரு வேலை செஞ்சா எப்படி இருக்கும்? ஒரு மேட்டு பகுதியில நம்ம வீடு கட்டினா தண்ணியில இருந்து தப்பிக்க முடியும். அதே பள்ளமான பகுதியில் நம்ம ஒரு வீடு கட்டினா அந்த வீடு எப்படி இருக்கும்? தண்ணிக்குள்ள நம்ம வீடு இருக்கும். ஓகேங்களா? அப்ப அதற்கு தகுந்தாற் போல், இந்த பிரபஞ்சத்திற்கு தகுந்தாற் போல நம்ம ஒரு வீட்டை அமைக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? இதுதான் நம்ம இந்த இடத்துல சொல்ல. இந்த 23 டிகிரி வடகிழக்கு மூலை பள்ளமா இருக்குன்னா அது பள்ளமா இருக்கிற நோக்கி ஒரு நீர் ஓடைகள், ஒரு நீர் அப்படிங்கிறது எங்க இருக்கும்? மேட்டுல இருந்து பள்ளத்தை நோக்கி ஓடும். அப்ப பள்ளத்தை நோக்கி ஒரு நீர் ஓடும் பொழுது அந்த பள்ளத்துலதான் நீர்நிலைகள் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? குளங்களோ ஏரிகளோ இல்ல போரோ கிணறோ நம்ம வடகிழக்கு பகுதியில் நம்ம போடும் பொழுது நீர்நிலைகள் அப்படிங்கிறது மேட்டு பகுதியிலிருந்து பள்ளத்தை நோக்கி ஓடும் அப்படிங்கிறது விதிமுறை. அப்ப பள்ளத்தில எந்த பக்கம் தண்ணி ஓடுதோ அந்த பக்கம் தான் நீர்நிலையோட தன்மை அதிகமா இருக்கும். அந்த வீட்டோட அந்த இடத்துல வாட்டர் லெவல் அதிகமா இருக்கும். அப்ப அந்த வாட்டர் லெவல் அதிகமா இருக்கும்போது நம்ம அந்த இடத்துல கிணறு தோண்டுவதோ போர் போடுவதோ செய்யும் பொழுது தண்ணி பிரச்சனை வராது, வீட்டுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. இதெல்லாம் இந்த பிரபஞ்சத்துக்கு ஓரியன்டா நம்ம பண்ணணும். அதை விட்டுட்டு இந்த பள்ளமான பகுதியில உயரமா வைக்கிறது, உயரமான பகுதியில பள்ளமா பண்றது, இதெல்லாம் பண்ணா அந்த பிரபஞ்சத்திற்கு எதிராக நம்ம பண்ண போறோம். இயற்கைக்கு முரண்பாடா ஒரு வேலை செய்யும் பொழுது அது நமக்கு ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன், நெகட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும். அப்ப அந்த வீட்டுல ஒரு சுபிட்சமான விஷயம் உண்டாகாது. அதுதான் நம்ம முதல்ல சொல்ல வரோம். இந்த வாஸ்து வகுப்பு நம்ம தொடங்குறதுக்கு முன்னாடி நம்ம அந்த நவகிரகங்களுடைய தன்மை, பஞ்சபூதங்களோட இடம் எது எது அப்படிங்கிறத எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டு ஒரு அடிப்படையில இருந்து தான் நம்ம தொடங்குறோம். ஓகேங்களா? இது ஒரு பேசிக்கா நம்ம ஒரு இடம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம சொன்னோம். இப்ப சார் போர்டு எல்லாத்துக்கும் கிளியரா தெரியுதுங்களா? யாரோ ஒருத்தர் மட்டும் பேசுங்க. போர்டு எல்லாத்துக்கும் போர்டு கிளியரா தெரியுது சார். அதே மாதிரி நான் பேசுறது வீடியோ ஏதாவது ஸ்ட்ரக் ஆகுதா, ஏதாவது கிளாரிட்டி இல்லைன்னா சொல்லுங்க சார், உடனே நம்ம இது பண்ணிக்கலாம், செக் பண்ணிக்கலாம். நல்ல கிறிஸ்டல் கிளியரா இருக்கு. ஓகே சார், சூப்பர் சார், தேங்க்யூ. இப்ப இந்த நவ கிரகங்களுக்கு ஒவ்வொரு இடத்துடைய தன்மை எது, அந்த நவகிரக அதிபதி யாரு, ஒவ்வொரு இடத்துக்குள்ள தெய்வம் யாரு, பஞ்சபூதங்கள் என்ன அப்படிங்கிறத ஒரு தெளிவான ஒரு இன்ட்ரோ இப்பதான் நம்ம வகுப்பு ஸ்டார்ட் பண்றோம். இதை நீங்க தெளிவா நோட் பண்றவங்க நோட் பண்ணிக்கீங்க. அதுல ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கேள்விக்கான நேரம் அப்படிங்கிறது ஒவ்வொரு கான்செப்ட்லயும் நடையில் நிப்பாட்டி கொடுக்குறோம். ஓகேங்களா? அப்ப அந்த கேள்வி நீங்க கேட்கறப்ப கரெக்டா இருக்கும். அதுவரை எல்லா பேருமே தயவுசெய்து மீட் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் மீட் பண்ணா மட்டும்தான் நம்ம வகுப்பு அப்படிங்கிறது ஒரு ஃப்ரெஷ்ஷா சூப்பரா கொண்டு போக முடியும். அப்ப எல்லா பேரும் கொஞ்சம் மீட். இப்ப
இப்படி ஒரு இடம். ஓகேங்களா? இந்த இடத்துல சந்தானம் சார் கொஞ்சம் மீட் பண்ணிக்கங்க. ஒவ்வொரு பேரை சொல்லி சொல்ல முடியாது சார், எல்லா பேருமே கொஞ்சம் மீட் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? இப்ப இப்படி ஒரு இடம். இப்ப இந்த இடத்துல நம்ம முதல்ல சொல்லியிருக்கோம், மேல இருக்க திசைக்கு பேரு வடக்கு அப்படின்னு சொல்லியிருக்கோம். கீழே இருக்க திசைக்கு பேரு தெற்கு அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த திசைக்கு பேரு கிழக்கு அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதே மாதிரி இந்த திசைக்கு பேரு மேற்கு. இப்படி 4 திசைகள் அப்படிங்கறத நம்ம இப்ப இந்த வடக்கும் கிழக்கும் சந்திக்கிற இந்த திசை பேரு வடகிழக்கு அப்படின்னு அர்த்தம். இந்த மூளையத்தான் நாம ஈசானிய மூளை அப்படின்னு சொல்லுவோம். எல்லாம் எழுதிங்க, இந்த மூளை தான் ஈசானிய மூளை. இந்த மூளையத்தை நம்ம ஈசானிய மூளை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? அடுத்து தெற்கும் கிழக்கும் சந்திக்கிற இந்த திசை தென்கிழக்கு. இந்த மூளையத்தை நம்ம அக்னி மூளை அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி தெற்கும் மேற்கும் சந்திக்கிற இந்த திசை தென்மேற்கு. இத நிறுதி மூளை அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி மேற்கும் வடக்கும் சந்திக்கிற இந்த மூளை அப்படிங்கிறது வடமேற்கு. இந்த திசைய வாயு மூளை அப்படின்னு சொல்லுவோம். இப்படிதான் நம்ம ஒரு 8 திசையா பிரிச்சோம். நம்ம பாக்குற இந்த நவீன கால வாஸ்துல நம்ம 16 திசைகள் அப்படிங்கிறது இருக்கு. ஓகேங்களா? அந்த 16 திசைகள் எப்படி நம்ம பாக்குறது, எப்படி டிவைட் பண்றதுன்னா அடுத்தடுத்து நம்மளுடைய வகுப்புல வரும். இப்போதைக்கு பேசிக்கா ஒரு 8 திசைகள் அப்படிங்கிறது இதுதான். இந்த 8 திசைகள், இந்த 8 திசைகளுக்கும் உரிய நவகிரக அதிபதி யாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நவகிரகங்கள்னா அப்படின்னா 9 நவகிரகங்கள். சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது அப்படின்னு சொல்லக்கூடிய 9 நவகிரகங்களுடைய இடம் எது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். அப்ப நவகிரகங்கள் அப்படிங்கிறது வடக்கு திசையோட நவகிரகம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான். வடக்கு திசைக்கு நவகிரக அப்படிங்கிறது குரு பகவான். அதே வடகிழக்கு திசைக்கு புதன். கிழக்கு திசைக்கு சுக்கிரன். அடுத்து தென்கிழக்கு திசைக்கு சந்திரன். தெற்கு திசைக்கு செவ்வாய். இந்த தென்மேற்கு மூலையான நிறுதி மூலையோட நவகிரகம் ராகு. மேற்கு திசைக்கு சனி பகவான். அதே மாதிரி வாயு மூலைக்கு கேது பகவான். அதே மாதிரி இன்னொரு ஒரே ஒரு கிரகம் மிஸ் ஆயிருக்கு. அந்த கிரகம் என்னன்னா சூரியன். சூரியன் எந்ததுக்கு அதிபதி அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பிரம்மஸ்தானத்தோட இடத்துக்கு சூரியன் அதிபதி. ஓகேங்களா? பிரம்மஸ்தானம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுல சென்டர்ல இப்படி ஒரு கோடு போடுங்க, தென் வடல்ல. அதே மாதிரி கிழமையில ஒரு கோடு இப்படி போடுங்க சென்டர்ல, கரெக்டா மைய புள்ளியில. ஓகேங்களா? அந்த மைய புள்ளியில கோடு போடுறப்ப இந்த சந்திக்கிற மைய புள்ளி இப்படி போடணும், அல்லது இந்த மூலையில இருந்து இந்த மூலைக்கு ஒரு கோடுவோ, இந்த மூலையில இருந்து இந்த மூலைக்கு ஒரு கோடுவோ போட்டீங்கன்னாலும் இதே இடத்துல சந்திக்கும். இந்த மைய புள்ளிக்கு பேரு தான் பிரம்மஸ்தானம் அர்த்தம். பிரம்மஸ்தானம் அர்த்தம். இந்த பிரம்மஸ்தானத்தோட அதிபதி சூரியன். இப்ப நவகிரகங்கள் மொத்தம் 9 நவகிரகங்களுக்குரிய இடத்தையும் நம்ம சொல்லியாச்சு. வடக்கு திசை அப்படிங்கிறது குரு பகவான், வடகிழக்கு திசை அப்படிங்கிறது புதன், கிழக்கு திசை அப்படிங்கிறது சுக்கிரன், தென்கிழக்கு திசை அப்படிங்கிறதுக்கு பாத்தீங்கன்னா சந்திரன், தெற்கு திசைக்கு செவ்வாய், தென்மேற்கு மூலையான நிறுதி மூலைக்கு ராகு பகவான், மேற்கு திசைக்கு சனி பகவான், வடமேற்கு மூலைக்கு கேது அப்படிங்கிறது வாயு மூலைக்கு கேது பகவான். இந்த பிரம்மஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு சூரியன். இந்த பிரம்மஸ்தானம் அப்படிங்கிறது இடம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு வீட்டுடைய மைய புள்ளி தான் நம்ம பிரம்மஸ்தானம் சொல்றோம்.
இந்த மைய புள்ளியில, இந்த வீட்டுடைய மைய புள்ளி சென்ட்ரல், இப்ப இது ஒரு 30 அடி இருக்குன்னா அந்த 15 அடி அப்படிங்கிற இடத்துலயும், இது ஒரு 25 அடி இருக்குன்னா அந்த 12 அடியிலயும் ஒரு கோடு இப்படி போட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல இந்த இருக்கிற மைய புள்ளி தான் பிரம்மஸ்தானம். இந்த பிரம்மஸ்தானத்துல ஒரு செவுரு இப்படியோ அல்லது இப்படியோ ஏதோ ஒரு செவுரு வந்துருச்சு அப்படின்னா அந்த வீட்டுல மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும். அந்த வீட்டுல தலைமை பொறுப்புல இருக்கிற யாரா இருந்தாலும் அவர்களுக்கு உயிர் பாதிப்பு ஏற்படும். ஒரு வீட்டுல வசிக்கிறாங்க, அந்த வீட்டுல வசிச்சுட்டு இருக்கிறவங்க திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு அப்பா இருக்காரு, திடீர்னு அந்த வீடு கட்டுறாங்க. வீடு கட்டினவனே அப்பா பாத்தீங்கன்னா திடீர்னு இறந்தார். அதே மாதிரி அந்த வீட்டுக்கு அடுத்து மூத்த மகன் அப்படிங்கிறது ஒரு தலைமை பொறுப்பு போடுறாரு. அந்த மூத்த மகனுக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுது உயிர் ரீதியா. இப்படி பிரம்மஸ்தானம் ஏதாவது ஒண்ணு வெட்டுப்பட்டு இருந்தாலோ, இது மாதிரி பிரம்மஸ்தானத்துல ஒரு கட்டடமோ ஏதோ ஒண்ணு ஒரு பில்டிங் வந்து இருந்தாலோ உயிர் பாதிப்பு கண்டிப்பா இருக்கும். அப்ப அந்த பிரம்மஸ்தானம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? சூரியனுங்கிறது ஒரு ஆத்மகாரகன் அப்படின்னு சொல்றோம். அந்த ஆத்மகாரகன் ரீதியா நமக்கு ஏதாவது பாதிக்கப்பட்டுருச்சு, இந்த பிரம்மஸ்தானம் மட்டும் பாதிக்கப்பட்டுருச்சுன்னா ஒரு வீட்டுக்கு பிரம்மஸ்தானம் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியம். அந்த பிரம்மஸ்தானத்துல கொஞ்சம் ஏதாவது ஒண்ணு செவருக்கு டச் ஆயிருந்தாலோ மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது எல்லாரும் தயவு செய்து புரிஞ்சுக்காங்க. எக்காரணத்தை கொண்டு பிரம்மஸ்தானத்துல எதுவுமே இருக்காது. இப்ப இந்த நவகிரகங்கள் 9 இடத்தையும் 9 இடத்துல நம்ம அமைச்சிருக்கோம். ஓகேங்களா? இப்படி அமைக்கும் பொழுது, நவகிரகங்களை அமைக்கும் பொழுது இதுதான் சரியான முறையில ஒரு நவீன கால வாஸ்துவாகவும் ஒரு சரியான வாஸ்து முறையாகவும் இருக்கும். இப்ப நீங்க எல்லா பேருமே நவகிரக கோயிலுக்கு போயிருப்பீங்க. ஒரு கோயில்ல நவகிரகம் அப்படிங்கிறது ஒரு பெருமாள் கோயில்லையோ அல்லது வந்து சிவன் கோயில்லையோ ஈசானிய மூலை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வடகிழக்கு மூலையில நவகிரகங்கள் கோயில் இருக்கும். 9 நவகிரகங்கள் இருக்கிற சுத்தி வர மாதிரி கோயில் இருக்கும். இந்த நவகிரகம் கோயில்ல இப்ப நான் எப்படி சொல்லியிருக்கணும் அதே மாதிரிதான் அந்த தெய்வங்கள் இருக்கும். சுக்கிரனா கிழக்கு திசையில தான் இருப்பார், நடுவுல சூரியனா மையத்துலதான் இருப்பார், மேற்கு திசையா சனி பகவான் இருப்பார், தென்மேற்கு திசையா ராகு பகவான் இருப்பார், வடக்கு திசையா குரு பகவான் இருப்பார். அப்ப அந்த நவகிரகங்கள் அப்படிங்கிறது எப்படி சும்மா குறுக்குவாக்கில் அமைச்சிட்டாங்களா? ஆகம விதிப்படி பல தலைமுறைகளுக்கு முன்னாடி பல முன்னோர்கள் அமைச்ச ஒரு சரியான வழிகாட்டுறாரு. அப்ப அவங்கவுங்களுடைய இடத்துல அவங்கவுங்களை அமர வைக்கும் பொழுது அது ஒரு சுபிச்சமான பலனை கொடுக்கும். அதுதான் ஒரு பவர்ஃபுல்லான பலனை கொடுக்கும். அதை விட்டுட்டு அவருக்கு ஆகாத ஒரு இடத்துல, நம்மளுடைய சண்டைக்காரவங்க இடத்துல போய், எதிரியோட இடத்துல போய், பகையை ஏற்படுத்தக்கூடிய இடத்துல போய் ஒரு ஆளை உட்கார வச்சா அவருடைய பலம் எப்படி பாதி அளவு குறையுமோ அதே மாதிரி தான். அது இல்லாம அவருடைய வேலையும் அவர்னால செய்ய முடியாது, அடுத்தவங்க வேலையினாலும் அவர் பாதிக்கப்படுவாரு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அப்படி பண்ணிட்டாதான் அந்த திசை கெட்டுருச்சு, அந்த மூளை பாதிக்கப்பட்டுருச்சு அப்படின்னு அர்த்தம். இப்போ ஒவ்வொரு திசைகளுக்குமே காரகத்துவங்கள் தனித்தனியா இருக்கு. இப்பதான் உங்களுக்கு ஸ்டார்டிங்ல ஒரு விஷயம் சொன்னேன் வகுப்புல, அப்ப நம்ம பேரு நீங்க இணையிலேன்னு நினைக்கிறேன். அப்ப வகுப்புல இணையாதனால சில பேருக்கு அந்த விஷயம் தெரியாது. அதனால அந்த விஷயத்த நான் திருப்பி சொல்லிடுறேன். ஒருத்தவங்களுடைய இடத்துல, இப்ப எக்ஸாம்பிள் ஒரு பூஜை அறை அப்படின்னு வச்சுக்கோங்க, அல்லது ஒரு பாத்ரூம் எடுத்துக்கோங்க. ஒரு பாத்ரூம் அப்படிங்கிறது ஒரு தவறான இடத்துல ஒரு பாத்ரூம் அமைச்சு, எக்ஸாம்பிள் இப்ப பாத்ரூமே வரக்கூடாது அப்படின்னு ஈசானிய மூலையில பாத்ரூம் வரக்கூடாது. அது வந்து வாஸ்து சாஸ்திரப்படி ஒரு ஆகம விதிப்படி அந்த பாத்ரூம் அப்படிங்கிறது ஈசானிய மூலையில நம்ம எக்காரத்தையும் கொண்டு கட்ட விட்டாது, அதுதான் விதி. ஆனா சார் என் ஃப்ரெண்டு சார் அவர் வந்து ஈசானிய மூலையில தான் பாத்ரூம் கட்டியிருக்காரு சார். அவர் வீடு கட்டுறப்ப அவருக்கு மிகப்பெரிய யோகம் சார். அந்த வீடு கட்டினவனே அவருக்கு ஃபெயிலியரே இல்லை சார், எல்லா விஷயமும் சக்சஸ் தான் சார். ஆனா நான் அந்த இடத்துல பாத்ரூம் கட்டினேன் சார், நான் வீடு கட்டியிருக்கேன், நானும் அந்த இடத்துல பாத்ரூம் கட்டியிருக்கேன். ஆனா எனக்கு நான் வீடு கட்டினதுதான் எனக்கு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. ஆனா வந்து பாக்குறவங்க வாஸ்து ரீதியா யாரு பார்த்தாலும் இந்த இடத்துல பாத்ரூம் வரக்கூடாதுன்னு சொல்றாங்க. அப்ப அவரும் பாத்ரூம் ஆன கட்டியிருக்காருல்ல சார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, இந்த இடத்துலதான் ஜோதிடமும் வாஸ்தும் ஒரு ஜாதகருக்கு இணைந்து சம அளவில் அவருக்கு ஒரு பிரச்சனையை கொடுக்கும் அப்படிங்கிறது. எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப இந்த இடத்துல வடகிழக்கு மூலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஈசானிய மூலையில அவர் பாத்ரூம் கட்டியிருக்காரு. அப்ப இது யாருடைய இடம்? புதன் பகவானுடைய இடம். ஓகேங்களா? அப்ப புதன் பகவானுடைய இடத்துல ஒரு தப்பு பண்ணிட்டாங்க, வரக்கூடாத பண்ணிட்டாங்க. அப்ப என்ன அர்த்தம்? அந்த இடத்துல பிரச்சனை அப்படின்னு அர்த்தம். ஆனா அவங்க ஜாதகத்தை நம்ம எடுத்து பார்க்கிறோம். அவங்க ஜாதகத்தை பார்க்கறப்ப புதன் அப்படின்ற ஒரு கிரகம் ஒரு அருமையான கிரகம், சூப்பரா இருக்கும்.
ஓகேங்களா? ஒரு உச்ச பலன் பெற்று கிரகம் வலிமையா இருக்கு. அப்ப கிரகம் ஜோதிடத்தில் வலிமையா இருக்கும் பொழுது வாஸ்து ரீதியாக சில விஷயங்கள் அந்த கிரகத்துடைய இடத்துல தவறு பண்ணும் பொழுது அவருக்கு பாதிப்பை ஏற்படுத்தும், வளர்ச்சியை தடுக்கும். ஆனால் அந்த பாதிப்பு மிகப்பெரிய லெவல்ல போகாது. அவருடைய வளர்ச்சியை தடுக்கும் அப்படிங்கறது எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா அந்த பாதிப்பினால் அவருக்கு ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சியை கொடுக்குமானா கண்டிப்பா வீழ்ச்சியை கொடுக்காது. ஏன்னா ஜோதிட ரீதியா அவருக்கு அந்த கிரகம் வலிமையா இருக்கு. அப்ப இப்போ இன்கேஸ் இவர் அவருக்கு வலிமையா இருக்கு, அதனால அந்த இடத்துல எந்த பிரச்சனை பண்ணாலும் பிரச்சனை கிடையாது. அதே இன்னொருத்தவர் போய் கட்டுறாருன்னு வச்சுக்கோங்க, அவருக்கு புதன் வீக்கா இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஜாதகத்துல புதன் வீக்கா இருக்கு. அப்ப புதன் ஒரு ஜாதகத்துல கெட்டு போய் இருந்து அதே வடகிழக்கு மூலையில் அவர் தவறு பண்ணும் பொழுது அவருக்கு அந்த ஜாதக ரீதியாகவும் சரி வாஸ்து ரீதியாகவும் சரி மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். அதுவும் அந்த புதன் திசையோ புதன் புத்தியோ வரும்போது பெரிய லெவல்ல வச்சு செஞ்சிடும். இதை நீங்க எல்லா பேருமே புரிஞ்சுக்கணும். இதுதான் ஒரு இடத்துல வாஸ்துவும் ஜோதிடமும் இணைந்து செயல்படக்கூடிய இடம் அப்படிங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இப்ப வரையும் நம்ம சொன்ன விஷயங்கள்ல யாருக்காவது ஏதாவது சந்தேகங்கள் இருக்குங்களா? இந்த நவகிரகங்கள் இடமும் சரி, பிரம்மஸ்தானம் அப்படிங்கிறதும் சரி, இந்த ஜோதிடமும் வாஸ்துவும் இணையிற இடமா இருந்தாலும் சரி, யாருக்காவது சந்தேகம் தான் சொல்லுங்க. ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு அடுத்த கான்செப்ட்ல போலாம். சார் இந்த போர்டு நல்லா தெரியுற மாதிரி கொஞ்சம் சைட்ல கொஞ்சம் நில்லுங்க, எடுத்துக்கிறதுக்கு வழியா இருக்கும். இல்ல சார், எழுதுனதுக்கு அப்புறம் தான் நான் பேசிட்டு இருக்கேன். நான் தேங்க்யூ. எழுதுனதுக்கு அப்புறம் தான் பேசிட்டீங்க. நான் எழுதுனது எப்பயோ எழுதிட்டேங்க சார். யாருக்கா ஏதாவது சந்தேகங்கள் இருக்குங்களா? இல்லைங்க சார், நல்லா இருக்கு. ஓகே, தேங்க்யூ. அடுத்து பாத்தீங்கன்னா இது நவகிரக அதிபதியை நம்ம சொன்னோம். ஓகேங்களா? அதே மாதிரி ஒவ்வொரு திசைகளுக்கும் ஒரு தெய்வங்கள் இருக்காங்க. ஓகேங்களா? அதை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். இந்த திசையோட தெய்வம் எது அப்படிங்கறத எல்லாரும் தெளிவா புரிஞ்சுக்கணும். என்ன ஒரு ஒரு திசைகளுக்கும் எந்தெந்த தெய்வங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த வடக்கு திசைக்கு பாத்தீங்கன்னா குபேரன். எல்லாரும் அப்படி சொல்ல சொல்ல எழுதிக்கிங்க. ஏன்னா போர்டு முன்னாடி நான் நிக்காம இருந்தேன், நான் இல்லாம இருந்தா நான் என் பேச தெரியாது. ஓகேங்களா? அதனால சொல்ல சொல்ல அப்படியே எழுதிக்கிங்க. வடக்கு திசை அப்படிங்கிறதுக்கு குபேரன், கிழக்கு திசைக்கு இந்திரன், கிழக்கு திசைக்கு இந்திரன். அதே தெற்கு திசைக்கு யமதர்மன். அதே மேற்கு திசைக்கு வருணன். இப்படி 4 திசைக்கு 4 தெய்வங்கள் இருக்கு. அது இல்லாம வடகிழக்கு திசைக்கு ஈசானிய பகவான். ஈசானிய மூலையுடைய தெய்வம் அப்படிங்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா ஈசானிய பகவான். அதே மாதிரி தெற்கு திசை தென்கிழக்கு மூலையான அக்னி மூலையுடைய தெய்வம் அப்படின்றது யாருன்னு பாத்தீங்கன்னா அக்னி பகவான். தென்கிழக்கு மூலைக்கு அக்னி பகவான். அதே தென்மேற்கு மூலைக்கு நிருதி பகவான். வடமேற்கு மூலை வாயு மூலைக்கு வாயு பகவான் அப்படிங்கறத எல்லாம் எழுதிக்கணும். 8 திசைகளுக்கு மொத்தம் 8 தெய்வங்கள் அப்படிங்கிறது இருக்கு. எட்டு திசைகளுக்கும் 8 தெய்வங்கள் அப்படிங்கிறது இருக்கு. இப்ப அந்த ஒவ்வொரு தெய்வங்களும் இப்ப நம்ம சொன்னோம். ஓகேங்களா? அதே மாதிரி சார் தென்மேற்கு யாரு சார்? தென்மேற்குங்களா? தென்மேற்கு தான் நான் நிருதி பகவான். நிருதி மூலையோடைய அதிபதி நிருதி பகவான். தெற்கு என்ன சொன்னீங்க, திரும்ப சொல்லுங்க. எழுதியிருக்கேன் பாருங்க, யமதர்மன். வடக்கு திசை குபேரன், கிழக்கு திசை இந்திரன், தெற்கு திசை யமதர்மன், மேற்கு திசை வருணன் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அதே மாதிரி வடமேற்கு மூலையான வாயு மூலைக்கு வாயு பகவான்.
வடகிழக்கு மூலையான ஈசானிய மூலைக்கு ஈசானிய பகவான், தென்கிழக்கு மூலையான அக்னி மூலைக்கு அக்னி பகவான், தென்மேற்கு மூலைக்கு நிருதி பகவான் அப்படிங்கிறத எழுதி. இப்ப நாம நவ கிரகங்களை பத்தி சொல்லிட்டோம். அதே மாதிரி ஒரு இடத்துல அவங்களுக்குரிய தெய்வங்கள் யாரு அப்படிங்கறது தெளிவா சொல்லிட்டோம். இப்ப இதுக்கு அடுத்த விதிமுறை அப்படிங்கிறது என்ன பாத்தீங்கன்னா பஞ்சபூதங்கள். பஞ்சபூதங்கள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 5 விஷயங்கள் தான் பஞ்சபூதங்கள்னு சொல்றோம். அந்த பஞ்சபூதங்கள் அடிப்படையில ஒரு வாஸ்து அப்படிங்கிறது எப்படி செயல்படும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நாம முதலே சொல்லியிருக்கோம், இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது 23.30 டிகிரி 23 டிகிரி வடகிழக்கு திசையில பள்ளமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்ப 23 டிகிரி பள்ளமா ஒரு திசையில இருக்கும் பொழுது அந்த பள்ளமான திசை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட் திசை மேடாக இருக்கும். அப்போ ஒரு நீரானது மேட்டிலிருந்து பள்ளத்தை நோக்கி தான் ஓடும். ஓகேங்களா? மேட்டிலிருந்து பள்ளத்தை நோக்கி ஓடும் பொழுதுதான் அந்த நீர் நிலைகள் அனைத்தும் வடகிழக்கு திசையில இருக்கும். அந்த வடகிழக்கு திசையில எந்த திசையை நோக்கி நீர் ஓடுதோ அந்த இடத்துலதான் வாட்டர் லெவல் அப்படிங்கிறது அதிகமாகும். அப்ப அந்த இடத்துல நம்ம போரோ கிணறோ தோண்டும் பொழுது சிறப்பாக இருக்கும். நீர்நிலைகளை உண்டாக்கும் பொழுது ஒரு சுபிச்சமான விஷயத்தை உண்டாக்கும். அப்ப அந்த வடகிழக்கு திசை அப்படிங்கிறது பள்ளம் அப்படின்னு நம்ம சொல்றதுனால இந்த இடத்துக்கு நீர் தத்துவம் அப்படின்னு சொல்றோம். இந்த ஈசானிய மூலையான வடகிழக்கு மூலையான இந்த இடத்த நீர் தத்துவத்துக்குரிய இடம் சொல்றோம். பஞ்சபூதங்கள்ல நீருக்குரிய இடம் அப்படிங்கிறது இந்த வடகிழக்கு மூலை. அது ஏன் அந்த வடகிழக்கு மூலை நீருக்கான ஒரு இடம் சொன்னோம் அப்படிங்கிறதுக்கான விளக்கம் தான் இப்ப நான் உங்களுக்கு சொன்னேன். அதற்கு ஆப்போசிட் அப்படின்ற இடம் மேடு அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஒரு இடத்துக்கு பள்ளம் அப்படின்னு ஒரு இடம் இருந்தா அந்த பள்ளத்திற்கு நேர் எதிரான திசை மேடான திசை. அப்ப நம்ம ஒரு வீடு அப்படிங்கிறத அமைக்கிறப்ப மேடான இடத்துல நம்ம வீடு அமைச்சோம் அப்படின்னா சிறப்பாக இருக்கும். பள்ளத்துல போய் நம்ம வீட்டை அமைச்சோம் அப்படின்னா வீட்டுக்கு மேல தண்ணி நிற்கும். ஃப்ளட் எல்லாம் வந்தா இப்ப எப்படி எல்லாரும் எப்படி நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம் அது மாதிரி வீட்டுக்குள்ள தண்ணி நிற்கும். அப்ப அதை விட்டுக்கிட்டு நம்ம மேட்டு பகுதியில ஒரு வீட்டை அமைக்கும் பொழுது அது சிறப்பாக இருக்கும். அப்ப மேடு அப்படிங்கிறது எது? இந்த வடகிழக்கு திசைக்கு நேர் எதிர் திசையான தென்மேற்கு திசை தான் மேடு. இதுதான் மேடு. அப்ப இதைத்தான் நிலத்தத்துவம் சொல்றோம். பஞ்சபூதங்கள்ல நிலத்தத்துவம். அப்போ ஒரு வீட்டை அமைக்கிறது ஒரு இடத்துல தென்மேற்கு மூலையில தான் வீட்டை அமைக்கணும். அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி போர், கிணறு, தண்ணி தொட்டி அமைக்கிற நீர்நிலைகள் அமைக்கிறது வடகிழக்கு மூலையான நீர் தத்துவத்துக்குரிய இடத்துல அமைக்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த தென்கிழக்கு மூலை அக்னி மூலை அப்படிங்கிறது நெருப்பு தத்துவத்துக்கான இடம் நம்ம சொல்றோம். ஒரு நெருப்பு எரியணும் அப்படின்னா அதற்கு ஆப்போசிட் திசையிலிருந்து அதற்கு காற்று இல்லாம நெருப்பு இல்லாம நெருப்பு காத்து இல்லாம நெருப்பு அப்படிங்கிறது எப்பயுமே பிடிக்கவே பிடிக்காது. ஓகேங்களா? ஒரு காற்று இல்லாத திசையில நீங்க கொண்டு போய் நெருப்பை போட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல நெருப்பே பிடிக்கவே பிடிக்காது, பத்தவும் வைக்க முடியாது. ஓகேங்களா? அப்ப அதற்கு ஆப்போசிட் திசையில இருந்து காற்று. ஒரு அடுப்பு ஊதுறோம், அடுப்பு கிழக்கு திசையில இருக்கும், ஆனா நம்ம மேற்கு திசையில இருந்து அந்த ஊதுகுலையை வச்சு ஊதுவோம். அதுக்கு ஆப்போசிட் திசையில இருந்து தான் ஊதுறோம். அப்ப ஊதுறப்பதான் அந்த நெருப்பு பிடிக்கும். அப்ப அந்த ஆப்போசிட் திசையில இருந்து காற்று நம்ம செலுத்தும் பொழுது அந்த நெருப்புங்கிற இடம் அருமையாக நெருப்பு பற்ற வைக்க முடிகிறது. அப்ப அந்த தென்கிழக்கு மூலையான அக்னி மூலைங்கிறது நெருப்புக்குரிய இடம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதற்கு நேர் எதிர் திசையான வடமேற்கு திசைய காற்றுக்குரிய இடம்னு சொல்றோம். காற்று தத்துவம். இப்ப நம்ம இந்த காற்று, நெருப்பு அப்படிங்கிற ஒரு இடம், நீர், நிலம் அப்படிங்கிற ஒரு பஞ்சபூதங்கள்ல 4 விஷயங்களை நம்ம சொல்லிட்டோம். இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது ஆகாயம் அப்படின்னு அர்த்தம்.
இந்த நீர் தத்துவம், நெருப்பு தத்துவம், நிலத்தத்துவம், காற்று தத்துவத்தை தாண்டி இந்த ஆகாய தத்துவம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த ஆகாய தத்துவம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஒரு வீட்டிற்கும் அந்த வீட்டுடைய சுற்றுச்சுவருக்கும் இடைப்பட்ட பகுதியில் உள்ளதுதான் ஆகாய தத்துவம். இந்த ஆகாய தத்துவம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் வேலை செய்யும். எக்ஸாம்பிள், இதுதான் வந்து வீடுன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஒரு பில்டிங், இது வந்து ஓவராலா ஒரு இடத்துல இருக்கிற பிளாட். இந்த பிளாட்ல தான் நீங்க வந்து காம்பவுண்ட் வால் கட்டியிருப்பீங்க. இதுதான் பிளாட், காம்பவுண்ட் வால். இந்த காம்பவுண்ட் வாலுக்கு இடையில இந்த இடத்துல நீங்க வீட்டை கட்டிட்டீங்க, எக்ஸாம்பிள் சொல்றேன். அப்ப இந்த காம்பவுண்ட் வாலுக்கும் இந்த வீட்டிற்கும் இடைப்பட்ட இடம் அப்படிங்கிறது தான் ஆகாய தத்துவம். இது நிலத்தத்துவம், இது நெருப்பு தத்துவம், இது நீர் தத்துவம், இது காற்று தத்துவம். இந்த ஆகாய தத்துவம் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த வீட்டிற்கும் காம்பவுண்ட் வாலுக்கும் இடைப்பட்ட பகுதி அப்படிங்கிறது தான் ஆகாய தத்துவம். சார் எங்க வீட்டுல காம்பவுண்டே இல்லை சார். காம்பவுண்ட் இல்லைன்னா ஆகாய தத்துவம் வேலை செய்யாது. ஆகாய தத்துவம் வேலை செய்யாது என்னென்ன சார் பிரச்சனை? காம்பவுண்ட் வால் இல்லாட்டி என்னென்ன சார் பிரச்சனை அப்படின்னா, ஒரு வீட்டுக்கு செக்யூரிட்டி மாதிரி. செக்யூரிட்டி இல்லைன்னா என்ன நடக்கும்? அந்த வீட்டுல திருடு போகும், பக்கத்து வீட்டுக்காரை வந்து உள்ள போவான், என்னென்ன விஷயங்கள் வேணா நடக்கலாம். அப்ப அந்த வீட்டிற்கு பூட்டு போட்டு செக்யூரிட்டி எப்படி முக்கியமோ அது மாதிரி இந்த ஆகாய தத்துவம் முக்கியம். எப்படி நம்ம சொல்றோம்? எக்ஸாம்பிள், ஒரு இடத்த நீங்க காலி இடமா ஒரு காம்பவுண்ட் வால் போடாம விட்டுட்டீங்க. அப்ப நம்ம ஒரு இடத்துக்கு ஈசானிய மூலையில தான் போர் போடணும்னு சொல்லியிருக்கோம். நீர் தத்துவத்துக்குரிய இடம் இந்த ஈசானிய மூலையில தான் போர் போடணும்னு சொல்லியிருக்கோம். இப்ப இங்கன ஒரு பிளாட் இருக்கு, அதே மாதிரி இங்கன ஒரு பிளாட் இருக்கு. இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு பிளாட் இருக்கு, எக்ஸாம்பிள் சொல்றேன். அப்ப இந்த பிளாட்டுக்கு இதுதான் ஈசானிய மூலை, இந்த இடத்துல போர் போட்டாங்க. இந்த வீட்டுக்கு இதுதான் ஈசானிய மூலை, இந்த இடத்துல போர் போட்டாங்க. அப்ப நமக்கு பார்க்க இந்த இடத்துல நம்ம காம்பவுண்ட் வால் கட்டல. அப்ப நமக்கு இது என்ன இடமா இருக்கு? வாயு மூலையா இருக்கு. அப்ப நமக்கு வாயு மூலையில போர் போட்டா நமக்கு ஆகுமா? கண்டிப்பா நமக்கு ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தும். ஏன்னா நம்ம போருங்கிறது ஈசானிய மூலையில தான் போடணும். பக்கத்து வீட்டுக்காரே வாயு மூலையில போட்டான், ஈசானிய மூலையில அவன் போட்டான், ஆனா நமக்கு அது வாயு மூலை ஆயிடுச்சு. அப்ப கண்டிப்பா நமக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுத்துமானா கண்டிப்பா பாதிப்பு ஏற்படும். இந்த பாதிப்பிலிருந்து தப்பிக்க வைக்கக்கூடிய வேலை தான் ஆகாய தத்துவத்துக்குரிய வேலை. இந்த ஆகாய தத்துவத்து வேலை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நீர் தத்துவத்தையும் நிலத்தத்துவத்தையும் காற்று தத்துவத்தையும் நெருப்பு தத்துவத்திலிருந்து அந்த வீட்டை பாதுகாக்கக்கூடிய வேலை. அப்ப இந்த இடத்துல நீங்க காம்பவுண்ட் வால் அப்படிங்கிறது கட்டிட்டீங்க அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல ஆகாய தத்துவம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். ஒரு செக்யூரிட்டியை வீட்டுக்கு போட்டாச்சு அப்படின்னு அர்த்தம். அப்ப செக்யூரிட்டியை வீட்டுக்கு போட்டாச்சு அப்படின்னா வீட்டுல திருடு நடக்குமா? தேவையில்லாத அன்னெசரி பர்சன் வீட்டுக்குள்ள வருவாங்களா? இதுதான் ஆகாய தத்துவத்துக்குரிய வேலை அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா? இந்த ஆகாய தத்துவம் இல்லாத இடத்துல இது யாராவது பக்கத்துல பிரச்சனைகள் இருந்தா அது உங்களை பாதிப்பை ஏற்படுத்தும். சார் இப்ப வரையும் நம்ம நடத்தின வகுப்புல யாருக்காவது ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா சொல்லுங்க சார், பேசலாம். அவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, அவங்கள நம்ம கூப்பிடலாம். சார் இப்ப காம்பவுண்டே போடாம வீட்டை கட்டிட்டாங்க. இப்ப அது கட்டி பாதியில நின்றுச்சுன்னா எப்படி சார்? அது அதனாலதான் நிக்குமா சார்? வீட்டை கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் வரையும் காம்பவுண்ட் வால் கட்டணும் சார். வீட்டை பாதியில நிக்கிறதுக்கெல்லாம் காம்பவுண்ட் வால் சம்பந்தம் இல்லை சார். சரி சரி. வீட்டு பாதியில் நிக்கிறது காம்பவுண்ட் வால் சம்பந்தம் இல்லை சார். அது வந்து வீட்டிலேயே பிரச்சனையா இருக்கும். வீட்டுல குழி பொருத்தம் இருக்காது, அடி பொருத்தம் இருக்காது. ஓகேங்களா? தவறான இடத்துல சில தவறுகள் பண்ணியிருப்பாங்க. வீடு பாதியில நிக்குதுன்னா அந்த வீட்டுக்கு குழி பொருத்தம் ஃபர்ஸ்ட் இல்லாம இருக்கும் சார். மனையடி சாஸ்திரப்படி பெரிய பிரச்சனை பண்ணியிருப்பாங்க சார். எம்கே சார் நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க, பேசுங்க சார். சார் இப்ப இந்த காம்பவுண்ட் வால்ங்கிறது வந்துட்டு ஒரு செவர் மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கணுமா, இல்ல வந்து ஒரு சப்போஸ் எனக்கு வசதி இல்ல அதனால வந்து சும்மா ஒரு கம்பி மாதிரி போட்டு கட்டிக்கிறேன், கம்பி வேலி போட்டா வேலை செய்யாது சார். இது வந்து சுவர் இந்த பக்கம் இருக்கிற காத்து அந்த பக்கம் போகக்கூடாது, அந்த பக்கம் இருக்கிற காத்து இந்த பக்கம் போகக்கூடாது. நீங்க அதாவது வந்து காம்பவுண்ட் வால் அப்படிங்கிறது என்னன்னா நீங்க வந்து செவுறு கட்டி தான் போடணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இப்ப எல்லாம் வந்து
இன்டர்லாக்கிங் பிரிக்ஸ் அல்லது வந்து இடையில அப்படியே ரெடிமேடா சொருவி வைக்கிற மாதிரிலாம் வந்துருச்சு. அது மாதிரி இந்த பக்கம் இருக்கிற காத்து அந்த பக்கம் போகக்கூடாது, இந்த பக்கம் இருக்கிற தண்ணி அந்த பக்கம் போகக்கூடாது, அவ்வளவுதான். கம்பி வேலி அப்படிங்கிறதெல்லாம் அதுல காமன் போகும். சப்போஸ் இது கம்பி வேலி இல்லாம நம்ம வந்து இப்போ இந்த நம்ம கிராமத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஓலை வச்சு கட்டுவோம், அந்த மாதிரி கட்டினாலும் ஓகே தானே டெம்பரவரியா? சார். அது வந்து அந்த காலத்துல ஓகே, இந்த காலத்துல ஓலை வச்சு கட்டுறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து சரியான விஷயங்கள் கிடையாது. சரி, நன்றி நன்றி. தேங்க்ஸ் சார். காசி அப்படின்னு சார் ஹேண்ட் ரைஸ் பண்ணி. சார் காம்பவுண்ட் வந்து செவத்துக்கு ஒவ்வொரு பக்கத்துக்கும் இத்தனை அடி விட்டு போடணும்னு கணக்கு இருக்கா சார்? அது அடிசாஸ்திரப்படி ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியா இருக்கு. நம்ம அது வந்து குளிப்பொருத்தம், அடிசாஸ்திரம் அதெல்லாம் அடுத்தடுத்த விஷயங்கள் நம்ம கண்டிப்பா சொல்லுவோம். இல்ல இப்ப சும்மா ஒரு சார் மணியோட வந்து ஒரு குத்து சார் அது ஒரு 3 நாள் கிளாஸ் சார். ஒரு அடிசாஸ்திரம், குளிப்பொருத்தம், மனை அடி சாஸ்திரங்கிறது ஒரு 3 நாள் வகுப்பு. இது இடத்துல ஒரு எக்ஸாம்பிள் ஒரு 5 நிமிஷம்லாம் சொன்னா தப்பாயிடும், கரெக்டா சொல்ல முடியாது. ஆனா ஒவ்வொரு இடத்துக்கும் அடிசாஸ்திரப்படி தான் பண்ணணும் கண்டிப்பாக. அது வெளி அளவுகளா இருந்தாலும் சரி, உள்ள அளவுகளா இருந்தாலும் சரி, அடிசாஸ்திர குளிப்பொருத்தப்படி தான் பண்ணணும். அப்படி பண்ணாட்டி தப்பு. காம்பவுண்ட் சுவர் வைக்கிறதுக்கும் அடிசாஸ்திரப்படி தான் செய்யணும். எல்லாத்துக்கும் அடிசாஸ்திரம், உள்ள அளவுகளும் சரியாக இருக்கணும், வெளி அளவுகளும் சரியாக இருக்கணும், எல்லாமே அடிசாஸ்திரப்படி குடிப்பொருத்தப்படி தான் இருக்கணும். சார் கொஞ்சம் மீட் பண்ணிங்க சார், பேக்ரவுண்ட். அடுத்து சார் வணக்கம் சார். சார் இப்போ காம்பவுண்ட் வால் வந்து சில பேர் என்ன பண்றாங்கன்னா ஒரு சைடு மட்டும் காம்பவுண்ட் வால் கட்டிட்டு இன்னொரு சைடு வந்து பொது சுவர் மாதிரி வச்சுக்கிறாங்க. சார் பொது சுவர் வைக்கிறது அப்படிங்கிறது ஒரு தப்பு கிடையாது. இப்போ எக்ஸாம்பிள் வந்து இந்த பக்கம் வந்து ஒரு வீடு இருக்கு, இந்த பக்கம் ஒரு வீடு இருக்கு. அப்ப இது காமன் வாழை, இந்த வாழை கட்டிக்கிறது பிரச்சனை கிடையாது. ஆனா வீட்டோட வால்ல போய் இப்படி கட்டக்கூடாது. இப்ப இந்த பக்கம் மட்டும் காம்பவுண்ட் வாழை கட்டிட்டு இந்த தெற்கு பக்கம் வீட்டோட வால்ல போய் ஜாயின் பண்றது அப்படின்றது இருக்கக்கூடாது. வீட்டை சுத்தி காம்பவுண்ட் வால் கட்டும் பொழுது வீட்டை சுத்தி வர்றதுக்கு கேப் இருக்கணும். ஒருத்தவங்க நடந்து வர்ற அளவுக்காவது கேப் இருக்கணும். அப்படித்தான் அவங்க காம்பவுண்ட் வால் அமைக்கணும். ஓகே சார், நல்லா இருக்கு சார், நல்லா புரியுது. ஓகே சரி, இப்ப கிராமத்துல பாத்தீங்கன்னா காம்பவுண்ட் வாலே இல்லைங்களா? அதுங்களாம் காம்பவுண்ட் வால் இல்லாட்டி நான் சொன்ன பாதிப்பு கண்டிப்பா இருக்கு. பக்கத்து வீட்டுல ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கு, அப்ப நமக்கு ஏற்படும். அதுல நம்மளே ஒரு தோட்டத்துக்குள்ள வீட்டை கட்டியிருக்கோம், ஒரு போர் தப்பா போட்டிருக்கோம், அல்லது எக்ஸாம்பிள் வேற ஏதாவது ஒரு மாட்டுக்கொட்டாயோ ஒரு வந்து ஏதாவது ஒரு ஷெட்டோ ஒன்று போட்டிருக்கோம், அது நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். இந்த காம்பவுண்ட் வால் இருக்கிறது அப்படிங்கிறது இந்த ஆகாய தத்துவம் வேலை செய்யாது. ஆகாய தத்துவம் வேலை செய்யும் பொழுதுதான் பஞ்சபூதங்கள் அப்படிங்கிறது தனக்குள்ள இருக்கும். பஞ்சபூதங்கள் தன் கண்ட்ரோல்ல இல்லாத பட்சத்துல அது விஷயத்துக்கு அது தனிப்பட்ட முறையில செயல்பட ஆரம்பிச்சிடும். அப்ப ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷனை உண்டாக்கும். வீட்டுல ஒரு சுபிச்சமான பலன் இருக்காது. வீட்டை நீங்க வாஸ்துப்படி கட்டி இருந்தாலும் காம்பவுண்ட் வாலுங்கிறது ரொம்ப முக்கியம். 1000 பணம் இருக்கட்டும், வீட்டுல யாருமே இல்லைன்னா ஆட்டைப்பட்டு போயிட்டாங்கன்னா என்ன பண்ண முடியும்? இருந்தும் பலன் இல்லை. ஓகேங்களா சார்? வணக்கம், கேக்குதுங்களா சார்? சார் கேக்குது சார், சொல்லுங்க சார். சசிகுமார் சார், இப்ப ஈசானி மூலையில போர் போடணும்னு சொல்றீங்கல்ல, இப்ப அந்த லைன் நீங்க டிரா பண்ணிட்டீங்க அந்த டயகனலா, இப்ப அந்த டயகனலுக்கு லெஃப்ட் ரைட் போடுறதா அந்த லைன்லயே போடுறதா போர் போட்டுறதா இருந்தா? அதாவது வந்து நீர் தத்துவத்துக்குரிய இடத்துல போட்டுக்கலாம். இதான் நீர் தத்துவத்துக்குரிய இடம். இதுல இன்னும் சில விஷயங்கள்லாம் இருக்கு சார். நம்ம இந்த இடத்துல வந்து என்ன நம்ம பேசிக்கா தான் நம்ம இப்ப சொல்லிட்டு இருக்கோம். நம்ம இதுக்கு அடுத்த கட்டத்துல போறப்பதான் இன்னும் இன்டெப்தா ஒரு வீட்டை எங்கன்னா அமைக்கலாம், ஒரு வீட்டை எப்படி அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் சில விஷயங்கள்லாம் இதுல ரொம்ப விஷயங்கள் இருக்கு சார். நம்ம பேசிக்கா நீர் தத்துவம். நீங்க அந்த ஈசான மூலையில லைன் டிரா பண்றீங்கல்ல, அந்த லைன் ஈசானிய மூலை சொல்ல சார். நீங்க தப்பா எடுத்துக்க வேணாம். ஈசானிய மூலை நான் சொல்லல. நான் சொன்னது இப்ப வந்து 60க்கு 40ங்க ஒரு பிளாட், அத நடுவுல கோடு போட்டு 4ஆ பிரிக்கிறீங்க. 4ஆ பிரிக்கிற இடத்துல இந்த இடத்துல என்ன வேணா போட்டுக்கலாம்னு நான் சொல்றேன். இது நீர் தத்துவத்துக்குரிய இடம், இது நில தத்துவத்துக்குரிய இடம், இது நெருப்பு தத்துவத்துக்குரிய இடம், இது காற்று தத்துவத்துக்குரிய இடம். நில தத்துவத்துக்கு இடையில வீடை கட்டுறீங்க, நீர் தத்துவத்துக்கு இடையில போரு கிணறு தண்ணி தொட்டியை கட்டுறீங்க. அதே ஒரு வீட்டை அமைச்சிங்க, வீட்டை கட்டி முடிச்சிங்க. கட்டி முடிக்கிறப்ப என்ன பண்ணணும்? ஒரு நெருப்பு அப்படிங்கிறது கிச்சன், சமைக்கிற இடம். அப்ப அந்த அக்னி மூலையில சமையல் அறைய வைக்கணும். புரியுதுங்களா சார்? காற்று அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல நம்மளுடைய பாத்ரூமோ படிக்கட்டு செப்டிக் டேங்க் அப்படிங்கிற மாதிரி இடத்த வைக்கணும். ஓகேங்களா? இன்னொரு விஷயம் சொல்லுங்க சார். இப்போ சயின்டிபிக்கா நமக்கு இப்ப இருக்கக்கூடிய நார்த் சவுத் வந்து நம்ம பாக்குற நார்த் சவுத் கிடையாது சார். புரியல சார்.
அது ஆக்சுவலி ஜியாகிரபிக்கல் சவுத் நார்த், இப்ப இருக்க ஜியாகிரபிக்கல் நார்த் சவுத் மாறிட்டே இருக்கு. கோடி வருஷத்துக்கு மாறுறாங்க சார். நீங்க வந்து பார்வையில பாக்குற நார்த் சவுத் எல்லாம் வச்சு பிக்ஸ் பண்ணக்கூடாது சார். கேம்பஸ் திசை காட்டும் கருவி இருக்கு பாத்தீங்களா, திசை காட்டும் கருவியை வச்சுதான் நம்ம ஒரு டைரக்ஷனை பிக்ஸ் பண்ணணும். நம்ம பார்வையில இருக்கிற நார்த் சவுத் எல்லாம் பிக்ஸ் பண்ணக்கூடாது சார். திசை காட்டும் கருவியை வச்சுதான் நம்ம இந்த திசையை வந்து நார்த்தா அல்லது சவுத்தா இல்ல வெஸ்டா அல்லது ஈஸ்டா அப்படிங்கிறது திசை காட்டும் கருவியை வச்சுதான் முடிவு பண்ணணும். திசை நான் வந்து கொஞ்சம் மீட் பண்ணிக்கங்க, கொஞ்சம் உங்களுக்கு சைட் நாய்ஸா இருக்கு, அதனால கொஞ்சம் பேக்ரவுண்ட் நாய்ஸா இருக்கு, கொஞ்சம் மீட் பண்ணிக்கங்க. எல்லா பேரும் மீட் பண்ணிக்கங்க, கொஞ்சம் மீட் பண்ணிக்கங்க. கிருபாகரன் சார். அப்ப திசை காட்டும் கருவி நீங்க வந்து என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, ஒரு ரோடு எந்த திசையில போகுதோ அதுதான் நம்ம பார்த்த வீடு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. ரோடு அப்படிங்கிறது வடக்கு பார்த்த ரோடா இருக்கும். ரோடுங்கிறது கிழமையில வடக்கு பக்கம் நம்ம வீட்டுக்கு சைடு போகும். அப்ப நம்ம என்ன நினைச்சிட்டு இருப்போம், நம்ம பிளாட் சரியான வடக்கு பார்த்த பிளாட் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா நீங்க திசை காட்டும் கருவியை வந்து வச்சு செக் பண்றப்ப அந்த ரோடு அப்படிங்கிறது இப்படி கொஞ்சம் கிராஸா இப்படி போகும். அதாவது வடக்கு வாயு மூலையில இருந்து இந்த தென்கிழக்கு மூலையான அக்னி மூலைக்கு போகும். அப்ப உங்களுடைய பிளாட் அப்படிங்கிறது ஈசானிய மூலையை பார்த்துருக்கும். அப்ப இப்படி இருக்கிறப்ப நம்ம அறைகள் எல்லாமே தப்பாயிடும், இடமும் தப்பாயிடும். ஓகேங்களா? அப்ப நம்ம திசை காட்டும் கருவியை வச்சுதான் ஒரு இடத்தை நம்ம சூஸ் பண்ணணும். திசை காட்டும் கருவி இல்லாமல் ஒரு இடத்த சூஸ் பண்ணா அப்படிங்கிறது தப்பாயிடும். ஓகேங்களா? இப்ப நம்ம திசையை சூஸ் பண்ணியாச்சு. நவகிரகம் ஒரு இடத்தோட நவகிரகம் என்ன, பஞ்சபூதங்கள் என்ன, நவகிரகங்கள் வந்து நவகிரகத்துடைய ஒவ்வொரு திசையுடைய தெய்வங்கள் என்ன, பிரம்மஸ்தானம்னா என்ன, அதே மாதிரி பஞ்சபூதங்கள் ஒரு இடத்துடைய பஞ்சபூதங்களோட என்ன, அதோடைய தன்மை என்ன அப்படிங்கிறது சில விஷயங்கள் நம்ம பேசிக்கா நம்ம பார்ப்போம். அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு திசை இருக்கு, அந்த திசையில நல்ல திசை எது, கெட்ட திசை எது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? இப்ப எக்ஸாம்பிள் குருஜி ஒரு சின்ன கேள்வி. சொல்லுங்க சார். இந்த பிரம்மஸ்தானம் போட்டிருக்கீங்க இல்லையா? ஆமா ஆமாங்க சார். இந்த பிரம்மஸ்தானம் வந்து நம்ம இடத்த மொத்தத்துக்கும் கால்குலேட் பண்ணணுமா? இல்ல வீடு சார், வீடு சார். அந்த இடத்துல இல்ல நம்மளுடைய வீட்டுடைய அளவு 20க்கு 30 அப்படின்னா அந்த வீட்டுடைய 20க்கு 30 அப்படிங்கிற இடம். ஓகேங்களா? நம்ம இடங்கிறத பிரம்மஸ்தானம் எப்ப பார்க்கணும், வீட்டுக்குரிய பிரம்மஸ்தானம் எப்ப பார்க்கணும்னா ஒரு காலி மனை சார். ஓகே. ஒரு பெரிய மனை, காலி மனை இருக்கு, ஒரு 2 கிரவுண்ட் இடம். அந்த 2 கிரவுண்ட் இடத்துல போயிட்டு நீங்க வந்து ஒரு கிணறு தோண்டலாம் அல்லது போர் போடலாம்னு நினைக்கிறீங்க. அப்பதான் நீங்க என்ன பண்ணணும், அந்த பிரம்மஸ்தானத்தை இடத்துக்கு பார்க்கணும். அந்த இடங்கிற மையப்புள்ளியில போய் நீங்க கிணற தோண்டிடக்கூடாது, போரை போட்டுறக்கூடாது, எதோ ஒண்ணு பண்ணிடக்கூடாது. சரிங்க. நான் சொல்ற பிரம்மஸ்தானம் அப்படிங்கிறது என்னன்னா வீட்டுக்கு. வீடு வந்து இப்ப வந்து ஒரு 22க்கு 31ன்னு ஒரு சைஸ்ல வீடு கட்டுறீங்க. அப்ப அந்த 21க்கு 31 அப்படிங்கிற ஒரு சைஸ்ல மையப்புள்ளி அப்படிங்கிறது ஒண்ணு இருக்குல்ல சார். ஆமா. அந்த மையப்புள்ளியில எக்காரத்துக்கு வந்து ஒரு செவுறு வந்துடவே கூடாது சார். இந்த பிரம்மஸ்தானம்ங்கிறது காலியா தான் சார் இருக்கும். இந்த இடம் வந்து ஒரு ஹாலோ, ஒரு பெட்ரூமோ, ஒரு பூஜை அறை, ஏதோ ஒண்ணு வந்து காலியா இருக்கணும். அந்த பிரம்மஸ்தானத்து மேல செவுறு வந்துடக்கூடாது. இல்ல எனக்கு அந்த அளவு எப்படி, நான் என்ன நினைச்சுக்கிட்டேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நான் ஒரு பிளாட் வாங்குறேன், 20க்கு 30 வாங்கியிருக்கேன், 20க்கு 40 வாங்கியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப அந்த 20க்கு 40க்கு பாக்கணுமா, இல்ல வந்து நான் வந்து அதுக்குள்ள வீடு வந்து பாத்தீங்கன்னா 18 வீடு வந்து நீங்க 21க்கு 31 வீடு கட்டுறீங்க, அந்த 21க்கு 31 வீட்டை தான் பாக்கணும். ஓகே, அதுதான். நன்றி. பிளாட் 2 கிரவுண்ட் இடமா கூட இருக்கும். அது அந்த கன்ஃபியூஷன். அந்த வீட்டுல பிரம்மஸ்தானத்துல நீங்க செவுறு வந்துடக்கூடாது, வரக்கூடாது. நன்றிங்க. நன்றி. இப்ப ஒரு திசை இருக்கு, அந்த திசையில எந்த திசை நல்ல திசை, எந்த திசை கெட்ட திசை, கெட்ட திசையில என்னென்ன பண்ணலாம், நல்ல திசையில என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கறது எல்லாத்தையும். ஏன்னா இந்த ஒரு வீட்டுக்கு எப்பயுமே நம்ம தலைவாசல் அப்படிங்கிறது விஷயம், ஒரு ஹால் அப்படிங்கிற விஷயம், ஒரு பூஜை அறை அப்படின்ற ஒரு நல்ல சுபிட்சமான விஷயங்கள் எல்லாமே வந்து நல்ல திசையில பண்ணணும். போர்ட்டிக்கோ, ஒரு தலைவாசல் வைக்கிறது, இது மாதிரியான விஷயங்கள் உச்ச பகுதியில நல்ல பகுதியில பண்ணணும். அதே கெட்ட பகுதியில அந்த பாத்ரூம் வைக்கிறது, செப்டிக் டேங்க் வைக்கிறது, மாடிப்படி வைக்கிறது, இது மாதிரியான விஷயங்கள் நீச்ச பகுதின்னு சொல்லக்கூடிய கெட்ட பகுதியில வைக்கணும். ஓகேங்களா? அப்ப இந்த நவீன வாஸ்துல நம்ம எது நல்ல பகுதி எது கெட்ட பகுதி அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்ப இந்த வடக்கு திசை அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாம்பிள், இப்ப இதுதான் நம்மளுடைய வடக்கு. இப்ப இந்த இது எல்லாம் எழுதிட்டீங்களா, இது அழிச்சிடலாங்களா சார்? இதெல்லாம் அழிச்சிடலாங்களா? அழிச்சிடலாங்க. ஓகே. சார் ஒரு டவுட் சார். வணக்கம் சார். சொல்லுங்க.
பிளாட்டுக்கு நம்ம வாஸ்து பார்க்க வேண்டியது இல்லை சார். எல்லாத்துக்கும் அபார்ட்மெண்ட்ல இருந்து பிளாட் வரையும் நம்ம ஆபீஸ் ரூம்ல இருந்து எல்லாத்துக்கும் வாஸ்து. வாஸ்து இல்லாத இடத்துல நான் வாழ முடியாத இடத்துல மட்டும்தான் வாஸ்து பார்க்க கூடாது. வாடகை வீட்டுல இருந்து எல்லா இடத்துலயும் வாஸ்து பார்க்கணும். வாஸ்து இல்லாத இடம் கிடையாது. அது பிளாட்டா இருந்தாலும் சரி, அபார்ட்மெண்டா இருந்தாலும் சரி, கோயிலா இருந்தாலும் சரி, வாடகை வீடா இருந்தாலும் சரி, எல்லா இடத்துலயும் மாட்டு தொட்டியில இருந்து நீங்க வந்து வீட்டுல போடுற சாணத்துல இருந்து எல்லாமே வாஸ்துப்படிதான் அமைக்கணும். வாஸ்து எந்த இடத்துல வேலை செய்யுதுன்னா வாழவே இயலா முடியாது அப்படிங்கிற இடத்துல வாஸ்து பார்க்க தேவையில்லை. வாழக்கூடிய அனைத்து இடங்களிலும் வாஸ்துப்படிதான் எல்லாம் இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது இயங்குகிறது. அப்ப அந்த வாஸ்துப்படிதான் நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? சில பேர் வாடகை வீட்டுல வாஸ்து பார்க்க கூடாதுன்றோம், சில பேர் பிளாட்ல வீடு வாஸ்து பார்க்க கூடாதுன்றான், சில பேர் அபார்ட்மெண்ட்ல. அப்படிலாம் கிடையாது. வாழக்கூடிய அனைத்து இடங்களிலும் வாஸ்து இருக்கு. காத்து இல்லாம வாழ முடியுமா மேடம்? நெருப்பு இல்லாம வாழ முடியுமா? நீர் இல்லாம வாழ முடியுமா? இந்த பஞ்சபூதங்கள் அனைத்தும் இணைந்ததுதான் வாஸ்து. அந்த பஞ்சபூதங்கள் இல்லாத இடத்துல ஏதாவது ஒரு இடம் சொல்லுங்க மேடம். பஞ்சபூதங்கள் இல்லாத இடத்துல உயிரினங்கள் இருக்காது. உயிரினங்கள் இல்லாத இடத்தில் நீங்கள் வாஸ்து பார்க்க தேவையில்லை. ஆனால் உயிரினங்கள் இருக்கிற இடத்துல, உயிரினங்கள் வாழக்கூடிய இடத்துல வாஸ்து கண்டிப்பாக பார்க்க வேண்டும். புரியுதுங்களா மேடம்? புரிஞ்சுங்க சார். இன்னொரு கேள்வி. ஒரே ஒரு டவுட்டுங்க சார். நம்மளுக்கு குபேர மூலையா இருந்தா இன்னொருத்தவங்களுக்கு அந்த மூலை வந்து மாற முடியும் சார். இப்போ பிளாட்லயும் அப்ப அது பாதிப்பு கொடுக்குமாங்க? அதுதான் நம்ம அப்பா நம்ம காம்பவுண்ட் வால் கட்டிட்டோம்னா நமக்கு எப்படி பாதிப்பு கொடுக்கும்? இல்லைங்க சார், அடுத்த குடியிருப்பு புரியுது மேடம். 2 மாடி 3 மாடி கட்டிக்கிறாங்க இல்லைங்க சார். அடுத்த மாடி குடியிருப்பு எத்தனை மாடி வேணா கட்டணும், எத்தனை மாடி வேணா கட்டணும். நீங்க உங்க வீட்டை சுத்தி காம்பவுண்ட் வால் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல அடுத்தவங்களோட பாதிப்பு உங்களுக்கு வராது. அது இல்லாம நீங்க கேக்குற அபார்ட்மெண்டா இருந்தா அபார்ட்மெண்ட் வாஸ்துக்குன்னு சில விதிமுறைகள் இருக்கு. ஓகேங்களா? அதெல்லாம் நம்ம வகுப்புல தெளிவா அபார்ட்மெண்ட்னா எப்படி இருக்கணும் அந்த வாஸ்து. ஒரு இடத்துக்கு பிளாட் வாங்கினா எந்த பிளாட்டை வாங்கணும், எந்த பிளாட்டை வாங்கக்கூடாது, யார் பேர்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், யார் பேர்ல பண்ணக்கூடாது, எந்த தலவாசல் வச்சு வீடு கட்டணும், எந்த தலவாசல் வச்சு வீடு கட்டக்கூடாது, எல்லாமே ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா சூப்பரா நம்ம வகுப்புல வரும். ஓகே, இப்ப நம்ம ஒரு விஷயங்கள் இப்ப வாஸ்துங்கிறதுக்கும் மனையடி சாஸ்திரத்துக்கும் உள்ள வித்தியாசம் சார். நம்ம ஒரு வீட்டுக்கு வாஸ்து அப்படிங்கிறது ஜோதிடம், வாஸ்து, மனையடி சாஸ்திரம் இந்த மூன்றும் இணைஞ்சுதான் வாஸ்து செயல்படும். ஓகேங்களா? அந்த ஜோதிடமும் வாஸ்து எப்படி இணையுது அப்படிங்கிறது ஒரு இடத்துல உங்களுக்கு நான் எக்ஸாம்பிள் சொன்னேன். இந்த மனையடி சாஸ்திரம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, மனையடி சாஸ்திரம் அந்த குளிப்பொருத்தம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, இந்த மனையடி சாஸ்திரம் அப்படின்னா என்னன்னா, ஒரு அளவுகள் அப்படிங்கிறது குறிப்பிட்ட அளவுகள்ல சில அளவு, இப்ப 6 அடி அப்படிங்கிறது நல்ல அளவு, 7 அடிங்கிறது கெட்ட அளவு, அதே 8 அடிங்கிறது நல்ல அளவு, 9 அடிங்கிறது கெட்ட அளவு, 10 அடிங்கிறது நல்ல அளவு, 11 அடிங்கிறது நல்ல அளவு, 11 விட்டுட்டா 16 அடி தான் நல்ல அளவு, இடையில இருக்கிற பூரா நான் கெட்ட அளவு. அப்ப அந்த நல்ல அளவுகள் அப்படிங்கிற ரீதியா நம்ம வீடு கட்டணும். அது உள்ள அளவுகளா இருந்தாலும் சரி, வெளி அளவுகளா இருந்தாலும் சரி, வாஸ்துப்படி அது சரியாக அமைக்கும். அப்ப அதை வச்சுதான் நம்ம குழி பொருத்தம் கண்டுபிடிக்கணும். அப்ப அந்த எந்த குழி நல்ல குழியோ அந்த குழியை சூஸ் பண்ணணும். அந்த குழி பொருத்தத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம அளவுகளையும் நம்ம மாற்றி அமைக்கணும். ஓகேங்களா? நான் சொன்ன அளவுகள் படி அது பெட்ரூமா இருக்கா, பெட்ரூம்ல பூச்சி கணத்து செவுறு கணம் போக உள்ள இருக்கிற அளவும் சரியா வரணும், ஓவராலா இருக்கிற வெளியளவும் சரியா வரணும். இதெல்லாம் சேர்ந்தபடிதான் ஒரு வாஸ்து அமைக்கும். வாஸ்து அப்படிங்கிறது யார எங்க உட்கார வைக்கிறது. இப்ப எக்ஸாம்பிள், நம்மளுடைய நவகிரகத்துல இப்ப குரு பகவான் இருக்காரு, அல்லது பஞ்சபூதங்கள்ல நீர் தத்துவம் இருக்கு. நீர் தத்துவத்துக்குரிய வேலையை நீரோட இடத்துல உட்கார வைக்கணும், காற்று தத்துவத்துக்குரிய இடத்த காற்றுல உட்கார வைக்கணும், அந்த இடத்துல உட்கார வைக்கணும். அதை விட மாற்றி அமைச்சிடக்கூடாது. ஆனா மனையடி சாஸ்திரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த மனையடி சாஸ்திரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த மனையடி சாஸ்திரம் அப்படிங்கிறது ஒரு வீட்டை அடிசாஸ்திரம் கொண்டு நிர்ணயம் செய்வது மனையடி சாஸ்திரம். ஒரு மனையை அடிசாஸ்திரம் கொண்டு நிர்ணயம் செய்வது மனையடி சாஸ்திரம் அப்படிங்கிறத தெளிவா நீங்க தெரிஞ்சுக்கணும். மனையடி சாஸ்திரம், வாஸ்து, ஜோதிடம் 3 இணைந்துதான் ஒரு ஜாதகருக்கு ஒரு சுபிட்சமான பலனை வாஸ்து ரீதியாக கொடுக்கும் அப்படின்றதுல எந்த விதமான சார். கொஞ்சம் எல்லா பேரும் கொஞ்சம் மீட் பண்ணிக்கங்க. எதுக்கு அன்மியூட் பண்றீங்க? நீங்க டிவி பார்த்துட்டு இருக்க விஷயம்லாம் இப்ப நீங்க ஒரு முக்கியமான விஷயம், ஒரு 2 மணி நேரத்துல ஒரு நல்ல கருத்துக்களை நம்ம சொல்லலாம் அப்படின்னு ஒரு மீட்டிங் நடந்துட்டு இருக்கு. நீங்க எல்லா பேருமே இப்படி அன்மியூட் பண்ணிட்டு டிஸ்டர்ப் பண்ணா எப்படி?
ஒரு தடவை மீட் பண்ணிக்கன்னு சொல்றேன் சார், கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்க, அவ்வளவுதான். இப்ப ஒரு திசைகளுக்கும் உரிய நல்ல திசைகள் எது, கெட்ட திசைகள் எது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். நம்ம இந்த குபேர அதிர்ஷ்டக்கலை வாஸ்து அப்படிங்கிற விஷயம் இந்த நவீன வாஸ்துல வந்து பாத்தீங்கன்னா 16 திசைகளா பிரித்து அந்த 16 திசைகளுக்குரிய பலன்களை நம்ம ஒரு இடத்துல என்னென்ன அறைகள் அமைக்கலாம், அதை எப்படி அமைக்கலாம் அப்படிங்கிறது நம்ம தனியா வகுப்புல தெளிவா இருக்கும். இப்ப நம்ம ஒரு திசையில நல்ல அளவு எது, கெட்ட அளவு எது, நல்ல திசை எது, கெட்ட திசை எது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். இப்ப இந்த வடக்கு திசை அப்படின்றத எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த வடக்கு திசை அப்படிங்கிறது இந்த வடக்கு மைய புள்ளி, இந்த சென்டர் பாயிண்ட்ல இருந்து, இப்ப இது ஒரு 40 அடி நீளம் இருக்குன்னா அந்த 20 அடி அப்படிங்கிறது சென்டர் பாயிண்ட். இதுல இருந்து இந்த ஈசானிய மூலை வரை உள்ள பகுதி நல்ல பகுதி, அது பேர் உச்ச பகுதின்னு அர்த்தம், நல்ல பகுதின்னு அர்த்தம். அதே இது இந்த வடக்கு மைய புள்ளியிலிருந்து இந்த வாயு மூலை வரை உள்ள பகுதி அப்படிங்கிறது நீச பகுதி, கெட்ட பகுதின்னு அர்த்தம். இப்ப எக்ஸாம்பிள், இது ஒரு 60 அடி நீளம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 60 அடி நீளத்துல இந்த 30 அடி அப்படிங்கிறது நல்ல அளவு. அப்ப 20 அடிங்கிறது, இந்த 30 அப்படிங்கிறது கெட்ட அளவு. இந்த 30 அடிக்குள்ள நீங்க வந்து தலவாசல் அமைச்சுக்கலாம், போர்ட்டிக்கோ அமைச்சுக்கலாம், ஹால் அமைச்சுக்கலாம், இது மாதிரியான விஷயங்கள் அமைக்கணும். நீச்ச பகுதியில பாத்ரூம் அமைக்கிறது, செப்டிக் டேங்க் அமைக்கிறது, மாடி படிக்கட்டு அமைக்கிறது, இது மாதிரி விஷயங்களை நீங்க அமைக்கணும். அப்ப ஒரு திசைகளுக்கும் உச்சப்பகுதி, நீச்சப்பகுதி, நல்ல பகுதி, கெட்ட பகுதி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதே கிழக்கு திசையில எடுத்தீங்கன்னா இந்த கிழக்கு மைய புள்ளியிலிருந்து இந்த ஈசானி மூலை வரை உள்ள பகுதி அப்படிங்கிறது உச்சப்பகுதி. அதே இந்த கிழக்கு மைய புள்ளியிலிருந்து இந்த அக்னி மூலை வரை உள்ள பகுதி அப்படிங்கிறது கெட்ட பகுதி, இது நீச பகுதி அப்படின்னு அர்த்தம். அதே தெற்கு திசை எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த தெற்கு மைய புள்ளியிலிருந்து இந்த அக்னி மூலை வரை உள்ள இந்த பகுதி அப்படிங்கிறது உச்ச பகுதி, நல்ல பகுதி அப்படின்னு அர்த்தம். அதே இந்த தெற்கு மைய புள்ளியிலிருந்து இந்த நிறுதி மூலை வரை உள்ள பகுதி, இந்த பகுதி அப்படிங்கிறது நீச பகுதி, கெட்ட பகுதின்னு அர்த்தம். இந்த கெட்ட பகுதி அப்படிங்கிறதுல என்ன விஷயம் செய்யணும், நல்ல பகுதியிலங்கிறதுல என்ன விஷயம் செய்யணும் அப்படின்னு நம்ம இப்பதான் சொல்றோம். அதே மாதிரி இந்த மேற்கு பக்கம் எடுத்துக்கிட்டீங்கன்னா மேற்கு மைய புள்ளியிலிருந்து இந்த புள்ளியிலிருந்து வாயு மூலை வரை உள்ள பகுதி உச்ச பகுதி, நல்ல பகுதி. அதே இந்த மேற்கு மைய புள்ளியிலிருந்து நிறுதி மூலை வரை உள்ள பகுதி நீச பகுதி, கெட்ட பகுதின்னு சொல்லுவோம். அப்ப இந்த நல்ல பகுதி அப்படிங்கிற இடத்துலதான் ஒரு வீட்டோடைய தலவாசல் அமைக்கணும், போர்ட்டிக்கும் அமைக்கணும் அப்படிங்கிறது, ஹால் அமைக்கணும், இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இந்த நீச்ச பகுதி அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல பாத்ரூம் அமைத்துக் கொள்ளலாம், செப்டிக் டேங்க் அமைத்துக் கொள்ளலாம், மாடி படிக்கடை அமைத்துக் கொள்ளலாம். அப்ப எல்லா நீச்ச பகுதியிலும் எல்லா உச்ச பகுதியிலும் எல்லாமே அமைச்சுக்கலாமா அப்படின்றது கிடையாது. அது இல்லாம ஒவ்வொரு திசைகளுக்கும் ஒரு ஆகம விதி அப்படிங்கிறது தனித்தனியா இருக்கு, அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல நம்ம உச்சப்பகுதிக்குரிய இடத்துல தலவாசல் அமைத்துக் கொள்ளலாம், போர்ட்டிக்கோ அமைத்துக் கொள்ளலாம், ஹால், அது மாதிரியான பகுதிகளை அமைத்துக் கொள்ளலாம். அந்த இடத்துல நல்ல பகுதி எது, கெட்ட பகுதி எது அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நம்ம சொல்லக்கூடிய விஷயம். 60 அடி அல்லது 70 அடி இருக்குன்னா இது 35 அடி அப்படிங்கிறது நல்ல அடி, இந்த 35 அடிங்கிறது கெட்ட அளவு அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். சார் இது புரிஞ்சுங்களா, ஒரு திசையோடைய நல்ல அளவு எது, கெட்ட அளவு எது அப்படிங்கிறது? யாரோ ஒருத்தர் 2 பேர் மட்டும் பேசுங்க. புரிஞ்சுக்கிட்டு சார். ஓகே ஓகே. இப்ப இதுவரை நடந்த வகுப்புல யாருக்காவது சந்தேகம் தான் சொல்லுங்க. ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் பேசிட்டு நம்ம அடுத்த விஷயம், ஒரு முக்கியமான விஷயத்துக்கு போகலாம். இல்ல சார், எல்லாமே நல்லா புரிஞ்சுது சார். ஓகே, தேங்க்ஸ். இப்ப ஒரு ஜோதிட ரீதியா ஒருத்தவங்களுக்கு தலைவாசல் வைக்கிறதுல ரொம்ப பிரச்சனை. எல்லா பேரும் என்ன நினைச்சிட்டு இருப்பாங்கன்னா, வடக்கு பக்கம் நம்ம தலைவாசல் வச்சிடலாம், கிழக்கு பக்கம் நம்ம தலைவாசல் வைக்கலாம், மேற்கு பக்கம் நம்ம தலைவாசல் வைக்கலாம் அப்படின்னு அவங்கவுங்களே டிசைட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு மேற்கு பக்க தலைவாசல் சரியாக இருக்குமா அல்லது தவறாக இருக்குமா, இந்த பக்கம் இருக்கிற தலைவாசல் சரியா தவறா அப்படிங்கிறது நம்ம ரொம்ப புரிஞ்சுக்கணும். அப்ப ஒரு சில விதி மட்டும் நான் சொல்றேன், எல்லாரும் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. ஜோதிடம் படிச்சவங்களுக்கு இது ஈஸியா இருக்கும், ஜோதிடம் படிக்காதவங்களுக்கு நம்ம அடிப்படையிலிருந்து சொல்லிடுவோம், அதனால உங்களுக்கு ஈஸியா புரியும். ஓகேங்களா? எல்லா பேரும் இப்படி ஒரு ராசி கட்டத்தை ஒண்ணு போட்டுக்கணும். ராசி கட்டம் அப்படிங்கிறது ஒண்ணு எல்லா பேரும் போட்டுக்கணும். இந்த ராசி கட்டத்தை ஜோதிடமே என்னன்னு தெரியாட்டி பிரச்சனை இல்லை, நான் சொல்றேன், அப்படி தெளிவா புரிஞ்சுக்கங்க.
புரியலைன்னா அந்த இடத்துல எனக்கு பற்றி கேளுங்க. கொஞ்சம் ஈஸ்வரன் சார் கொஞ்சம் மீட் பண்ணுங்க. இப்ப இந்த இடம் இருக்கு பாத்தீங்களா, இதுக்கு பேர் மேச ராசின்னு அர்த்தம், இதுக்கு பேர் ரிஷபம்னு அர்த்தம், இது மிதுனம் அப்படின்னு அர்த்தம், இது கடகம், இது சிம்மம், இது கன்னி, இது துலாம், இது விருச்சகம், இது தனுசு, இது மகரம், இது கும்பம், இது மீனம். காலச்சக்கரத்துல நம்ம ஜோதிடத்துல காலச்சக்கரத்துல முதல் வீடு அப்படிங்கிறது இதுதான். இதோட முதல் ராசி அப்படிங்கிறது மேச ராசி, இது ரிஷப ராசி, இது மிதுன ராசி, இது கடக ராசி, இது சிம்ம ராசி, இது கன்னி ராசி, இது துலாம் ராசி, இது விருச்சக ராசி, இது தனுசு ராசி, இது மகர ராசி, இது கும்ப ராசி, இது மீன ராசி. இப்படித்தான் 12 ராசி கட்டம் அப்படிங்கிறது இருக்கு. இந்த 12 ராசி கட்டமும் பாத்தீங்கன்னா 12 ராசி கட்டமும் ஒவ்வொரு கிரகங்களுக்கு, இந்த நவ கிரகங்களுக்கு ஒரு வீடு சொந்த வீடாக இருக்கிறது. அப்ப சொந்த வீடு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த சிம்ம ராசியோட சொந்த வீடு அப்படிங்கிறது சூரியன், கடகராசியோட சொந்த வீடு சந்திரன், மிதுன ராசிக்கு புதன், அதே மாதிரி கன்னிக்கும் புதன் தான். இந்த துலாமுக்கும் ரிஷபத்துக்கும் பாத்தீங்கன்னா சுக்கிரன். ஜோதிடம் படிச்சவங்களுக்கு இது தெரியும், படிக்காதவங்க எழுதிக்கணும். அடுத்து விருச்சிகத்துக்கும் மேசத்துக்கும் செவ்வாய், தனுசுக்கும் மீனத்துக்கும் குரு பகவான், அதே மாதிரி கும்பத்துக்கும் மகரத்துக்கும் சனி பகவான். அதே மாதிரி இந்த வாஸ்து ரீதியா ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒரு திசைகள் அப்படிங்கறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும். மொத்தம் நமக்கு 4 திசைகள்ல இந்த ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு இடத்துக்கும் 12 ராசி கட்டத்துல ஒரு திசைகள் இருக்கு. ஓகேங்களா? இதுல இந்த மேச ராசி அப்படிங்கிறது கிழக்கு திசை அப்படின்னு அர்த்தம், ரிஷப ராசி அப்படிங்கிறது தெற்கு அப்படின்னு அர்த்தம், இந்த மிதுனம் அப்படிங்கிறது மேற்கு, கடகம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா வடக்கு, அதே சிம்ம ராசி அப்படிங்கிறது கிழக்கு, கன்னி ராசிங்கிறது தெற்கு, துலாம் ராசி மேற்கு, விருச்சிக ராசி வடக்கு, தனுசு அப்படிங்கிறது கிழக்கு, மகரம் அப்படிங்கிறது தெற்கு, கும்பம் அப்படிங்கிறது மேற்கு, மீனம் அப்படிங்கிறது வடக்கு. இதுதான் ஒரு ராசிகளுக்குரிய திசை அப்படிங்கிறது. அடுத்து இந்த ஜோதிடத்துல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ஒரு இடத்தையும் பாதகம் செய்யக்கூடியவர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜோதிடத்துல ஒரு விதிமுறை. ஓகேங்களா? ஜோதிடம் படிச்சவங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? அதை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த சரராசி அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்திற்கு 11ஆம் இடம் பாதகஸ்தானம் அப்படின்னு சொல்றோம். அதே ஸ்திர ராசி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸ்திர ராசிக்கு 9வது இடம் பாதகஸ்தானம்னு சொல்லுவோம். அதே உபய ராசி அப்படின்னு இருக்கு, அந்த உபய ராசிக்கு 7ஆம் இடம் பாதகஸ்தானம்னு சொல்லுவோம். அப்ப இந்த சரராசி எது எதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த மேசம் அப்படிங்கிறது சரம், ரிஷபம் அப்படிங்கிறது ஸ்திரம், அதே மிதுனங்கிறது உபயம், கடகம் அப்படிங்கிறது சரம், சிம்மம் அப்படிங்கிறது ஸ்திரம், கன்னி அப்படிங்கிறது உபயம், அதே துலாம் அப்படிங்கிறது சரம், விருச்சகம் அப்படிங்கிறது ஸ்திரம், தனுசு அப்படிங்கிறது உபயம், மகரம் அப்படிங்கிறது சரம், கும்பம் அப்படிங்கிறது ஸ்திரம், அதே மீனம் அப்படிங்கிறது உபயம். ஓகேங்களா? இப்ப ஃபர்ஸ்ட் நமக்கு சாதகமான இடத்துல நம்ம வீடு கட்டியதை விட
பாதகமான திசையை பார்த்து நம்ம வீடு கட்டிடக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? இதுக்கு சில விதிமுறை மட்டும் இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன், கொஞ்சம் எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ராசிகளுக்கு தலவாசல் அமைக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் எல்லாம் எழுதிக்கோங்க. ராசிகளுக்கு தலவாசல் அமைக்கக்கூடாது. லக்னத்தை பொறுத்து தான் ஒரு ஜாதகருடைய தலவாசலை முடிவு பண்ணணும். ராசிகளுக்கு தலவாசல் அமைக்கக்கூடாது, லக்னத்தை பொறுத்து தான் தலவாசல் அமைக்க வேண்டும் அப்படிங்கிறத முதல் விதிமுறையா எழுதி. இன்னொரு விஷயம், இந்த ஜோதிடம் படிச்சவங்களுக்கு தெரியும், வீடு அப்படின்னா சுக்கிரன் அர்த்தம். வீடு அப்படிங்கிறது சுக்கிரன் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி மனைவி அப்படிங்கிறது யாருன்னா, மனைவி அப்படிங்கிறது சுக்கிரன் தான். வீடும் சுக்கிரன் தான், மனைவி அப்படிங்கிறது சுக்கிரன். அப்ப ரெண்டும் சுக்கிரனாக இருக்கும் பொழுது ஒரு வீட்டுக்கு அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் அந்த பத்திரம் யாரு பேர்ல இருக்கோ அவங்களுக்கு இது ஃபர்ஸ்ட் அவங்களுடைய திசையை பார்க்கணும், அவங்க ஜாதகத்துப்படி திசையை பார்க்கணும். அது வீட்டுடைய அந்த மனைவி அல்லது தாய் இது மாதிரி பெண்கள் பேர்ல இருக்கிறப்ப வீட்டுடைய தலைமை பதவியில இருக்கிற பெண்கள், அதாவது வீட்டுடைய அம்மா தான் மூத்தவங்க, வீட்டுல எல்லாமே பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க பேர்ல, அல்லது மனைவி தான் எல்லாமே பாக்குறாங்கன்னா மனைவி. குறிப்பா பெண்கள் பேர்ல வீடு கட்டுற இடத்த பதிவு பண்றது சிறப்பு. ஏன் அப்படி நம்ம சொல்றோம் அப்படின்னா, வீடும் சுக்கிரன் தான், மனைவி சுக்கிரன். இது ஒண்ணு. ரெண்டாவது விஷயம், ஒருவேளை ஆண்கள் பேர்ல அது இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த இடம் ஆண்கள் பேர்ல அந்த இடம் இருக்கிறப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த இடத்த ஆண்கள் பேருக்கும் உரிய திசை என்ன, சாதகமான திசை எது, கெட்ட திசை இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்களுக்கும் பார்க்கணும். அடுத்த சேம் டைம் அந்த வீட்டுல உள்ள பெண்களுக்கும். பெண்கள் பேர்ல இருந்துச்சுன்னா ஆண்களுக்கு பார்க்க தேவையில்லை, ஆனா ஆண்கள் பேர்ல இருந்தா ஒரு தடவை பெண்களுக்கும் பார்த்துக்கும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? இப்ப என்னன்னா, இப்ப ஒவ்வொரு இடத்திற்கும் சரம் எது, சிரம் எது, உபயம் எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இந்த சரராசிக்கு 11ஆம் இடம் பாதகம். இந்த சரராசி அப்படின்னா, இப்ப எக்ஸாம்பிள் மேச லக்னமா இருந்தாங்கன்னா, மேச லக்னத்துக்கு 11ஆங்கிறது மேச 1, ரிஷப 2, மிதுனம் 3, கடக 4, சிம்மம் 5, கன்னி 6, துலாம் 7, விருச்சகம் 8, அடுத்து தனுசு 9, மகரம் 10, கும்பம் 11. அப்ப இந்த 11ஆம் இடம் பாதகம் இப்படிதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே சிரத்துக்கு 9 பாதகம்னா எத்தனை என்ன லக்னமோ அதுல இருந்து 9ஆம் இடம் பாதகம் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அதனால நீங்க என்ன எழுதிக்கீங்கன்னா, ஃபர்ஸ்ட் லக்னத்துக்கு தான் நம்ம சாதக பாதகங்களை பார்க்கணும். திசை நம்ம எந்த திசையில வீடு கட்டணும், எந்த திசை நமக்கு யோகத்தை தரக்கூடிய திசை, பாதகம் தரக்கூடிய திசை அப்படின்னு லக்னத்துக்கு தான் பார்க்கணும், ராசிக்கு பார்க்க கூடாது. அது முதல் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட், அந்த வீட்டுல உள்ள பெண்களுக்கு பார்க்கணும். ஒருவேளை ஆண்கள் பேர்ல லேண்ட் இருந்துச்சு அப்படின்னா ஆண்களுக்கும் பார்க்கணும், பெண்களுக்கும் பார்க்கணும். இது ரெண்டாவது விதிமுறை. அடுத்து, பாதகாதிபதி திசை ஆகாது அப்படின்னு எழுதிக்கீங்க எல்லாரும். பாதகாதிபதி திசை ஆகாது எல்லாரும் எழுதிக்கீங்க. அப்ப நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். பாதகாதிபதி திசை ஆகாது. பாதகாதிபதி திசை ஆகாது. பாதகாதிபதி நின்ற திசை ஆகாது. ஃபர்ஸ்ட் பாதகாதிபதி திசை ஆகாதுன்னு எழுதிக்கீங்க. அதே மாதிரி பாதகாதிபதி நின்ற திசை ஆகாது அப்படின்னு எழுதிக்கீங்க. சார் இப்ப யாராவது ஒருத்தவங்க அவங்க லக்னத்தை சொல்லுங்க சார், அவங்க ஜாதகத்தை சொல்லுங்க சார், யாராவது ஒருத்தர் மட்டும் சொல்லுங்க சார், அவங்க பேரை சொல்லிட்டு. சரி, இந்திராணி கும்பலக்கணம். இந்திராணி கும்பலக்னம். ஓகேங்களா? லா அப்படின்னு எங்கன்னா இருக்கோ அது அவங்களுடைய லக்னம். மேடம் மீட் பண்ணிக்கங்க, நீங்க எல்லா பேரும் மீட் பண்ணிக்கங்க. சார் ராஜேஷ் அண்ணா சார் கொஞ்சம் மீட் பண்ணுங்க சார். இப்ப லக்னம் அப்படிங்கிறது எந்த இடத்துல லா அப்படின்னு போட்டிருக்கோ அதே லக்னம் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் ஜோதிடம் படிச்சவங்களுக்கு தெரியும், படிக்காதவங்களுக்கும். இப்ப அவங்க கும்ப லக்னம் அப்படின்னு இந்திராணி மேடம் சொன்னாங்க. அப்ப கும்ப லக்னம் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் சர லக்னமா, ஸ்திர லக்னமா, உபய லக்னமான்னு பார்க்கணும். அப்ப கும்ப லக்னம்ங்கிறது ஸ்திர லக்னம். அப்ப ஸ்திர லக்னத்திற்கு மேடம் இந்திராணி மேடம் நீங்க மட்டும் லைன்ல வாங்க மேடம். சார் சொல்லுங்க மேடம் உங்களுக்கு ஜாதக கட்ட உங்களுக்கு தெரியுங்களா, என்னென்ன கிரகங்கள் எங்க இருக்குன்னு தெரியுங்களா மேடம்?
தெரியுங்க சார். சொல்லுங்க மேடம். சார் சார் லக்கணத்திலேயே புதன் கும்ப லக்கணம், புதன் குரு புதன் குரு ரெண்டுல சூரியன் சுக்கிரன், ரெண்டுல சூரியனும் சுக்கிரனும். அடுத்து மேடம். ஆறுல ராகுங்களா? ராகு ராகு ராகு. அப்ப இங்க ஏழுல சந்திரன். 7ல சந்திரன். அடுத்து மேடம். அதே கேது கூடவே சனி. கேது கூடவே சனி. சூரியன் மேடம் இன்னும் ஒரு கிரகம் மிஸ் ஆகுதுங்களே. ரெண்டுல சுக்கிரன் சூரியன். செவ்வாய் 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 எங்க மேடம் இருக்கு? செவ்வாய் தான் சார் லக்கணத்திலேயே குரு புதன் செவ்வாய். ஓ ரைட் ஓகே. இப்போ 3 கிரகம் இங்க 3 2 5 5 2 7 7 9 சரியா போச்சு. இப்படி இருக்கு. இப்ப இந்த லக்னம் அப்படிங்கறத கொஞ்சம் மீட் பண்ணிக்கங்க மேடம். இப்ப இவங்க மேடத்தை இந்திராணி மேடத்தோட லக்னம் அப்படிங்கிறது கும்ப லக்னம். இப்ப கும்ப லக்னம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஸ்திர லக்னம். ஸ்திர லக்னத்துக்கு 9ஆம் இடம் பாதகஸ்தானம்னு சொல்லிட்டோம். அப்ப ஸ்திர லக்னத்துக்கு 9ஆம் இடம் பாச கும்ப லக்னத்துக்கு 9ஆம் இடம் எதுன்னு பார்க்கணும். அப்ப 1 2 3 4 5 6 7 8 9. அப்ப 9வது இடம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா துலாம் ராசி தான் கும்ப லக்னத்துக்கு 9ஆம் இடம். அப்ப 9வது இடம் பாதகம் சொல்லிட்டோம். அப்போ துலாம் தான் இவங்களுக்கு பாதகம். அப்ப துலாமுடைய திசை அப்படிங்கிறது என்னன்னா மேற்கு திசை. அப்ப இவங்களுக்கு மேற்கு திசை அப்படிங்கிறது ஆகாது. அதுதான் பாதகாதிபதி திசை ஆகாது. இப்ப இந்த பாதகாதிபதி திசை அப்படிங்கிறது மேற்கு திசை. அப்ப இது ஆகாது. பாதகாதிபதி நின்ற திசையும் ஆகாது அப்படின்னு சொல்றோம். பாதகாதிபதி அப்படின்றது யாருன்னா துலாம் ராசிக்கு சுக்கிரன் தான் அதோட அதிபதி. துலாமோட அதிபதி சுக்கிரன். துலாம் இவருக்கு பாதக ஸ்தானமா வருது. அப்ப பாதக ஸ்தானாதிபதிங்கிறது சுக்கிரன். சுக்கிரன் அப்படிங்கிறது பாதக ஸ்தானாதிபதி நின்ற திசையும் ஆகாது அப்படின்னு சொல்றோம். அப்ப பாதக ஸ்தானாதிபதி சுக்கிரன் எங்க இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 2ஆம் இடத்துல இருக்காரு. 2ஆம் இடங்கிறது மீனம். மீனத்தோடைய திசை வடக்கு. அப்ப மேடத்துக்கு மேற்கு திசையும் ஆகாது வடக்கு திசையும் ஆகாது. புரியுதுங்களா எல்லாத்துக்கும்? சார் எல்லாத்துக்கும் புரியுதுங்களா? புரியுதுங்க சார். மேடம் நீங்க எந்த திசையில மேடம் வீடு கட்டிருக்கீங்க? லக்னம் நின்ற இடமும் வந்து மேற்கு தான் இருக்குங்க சார். என்ன மேடம்? கும்ப லக்னம் இருக்கிற இடமும் மேற்கு தான். இடத்துல நான் சொல்லாத விதிமுறையை நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். லக்னம் எந்த திசையானா இருக்கட்டும். நம்ம பாதக ஸ்தானத்தோட திசை ஆகாது. பாதக ஸ்தானாதிபதி நின்ற திசை ஆகாது. இப்ப வேற யாராவது உங்களோட ஜாதகத்தை எந்த திசை இது ஆகுங்க சார்? உங்க கண்டுபிடிச்சாச்சு. ஃபர்ஸ்ட் ஆகாத திசை கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து ஆகார திசை அதுக்கடுத்து பார்க்கலாம் மேடம். சார் மேச லக்னம். ஓகே சார். நேம் சொல்லுங்க சார். எஸ் திருமலைசாமி. எஸ் திருமலைசாமி. மேச லக்னம் சார். லக்னம் மேச லக்னம். குரு. லக்னத்துல குரு. லக்னத்துல குரு. 2ல செவ்வாய். 2ல செவ்வாய். 3ல சூரியன் ராகு புதன் சுக்கிரன். சூரியன் ராகு புதன். சூரியன் புதன் சுக்கிரனா சார்? சுக்கிரன் 4 கிரகம். சுக்கிரன். அடுத்துங்க சார். துலாம்ல சந்திரன். துலாம்ல சந்திரன். தனுசுல கேது. தனுசுல கேது. கும்பத்துல சனி. கும்பத்துல சனி. ஓகே. 3 4 5 5 4 9. மேச லக்னம். மேச லக்னம் அப்படிங்கிறது சரலக்னம். சரலக்னத்துக்கு 11ஆம் இடம் பாதகஸ்தானம் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? அப்ப மேச லக்னத்துக்கு 11ஆம் இடம் எதுன்னு பாக்குறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11. அப்ப இந்த கும்பம் தான் வந்து 11ஆம் இடம் பாதகஸ்தானம் இருக்கும். இந்த பாதகஸ்தானத்தோட திசை மேற்கு. அப்ப சாருக்கும் மேற்கு திசை ஆகாது. இந்த பாதக ஸ்தானாதிபதி யாரு? சனி பகவான். சனி பகவான் அதே இடத்துல இருக்காரு. அதனால மேற்கு திசை மட்டும்தான் ஆகாது. சார் புரிஞ்சுங்களா சார்? புரிஞ்சது சார். புரிஞ்சது. கும்பம் வந்து பாதகஸ்தானம் 11. பாதக ஸ்தானாதிபதி சனி பகவான் உங்களுக்கு பாதக ஸ்தானத்திலே இருக்காரு. அப்ப உங்களுக்கு மேற்கு திசை ஆகாது. வேற எந்த திசை வேணாலும் அடுத்து ஆகுமா அப்படிங்கிறது அடுத்த கணக்கு. இப்ப யாருக்காவது சொல்லுங்க சார்.
சார் நான் சொல்லவா சார் கட்டம்? சொல்லுங்க மேடம். எக்ஸ்ட்ரா ஒன்று ஒரே ஒரு மட்டும் சொல்லுங்க. மீன லக்னம் சார். மீன லக்னம். இந்த ஒரே செகண்ட் மேடம். ஓகே. ஓகே. தர லக்னம் பார்த்தாச்சு, திர லக்னம் பார்த்தாச்சு. இப்போ மேடம் உபய லக்னம் சொல்றாங்க. சூப்பர். சொல்லுங்க மேடம். இப்போ மீன லக்னம். சந்திரன் 2வது இடம். மேஷத்துல சந்திரன். மேஷத்துல சந்திரன். ரிஷபத்துல ராகு. ரிஷபத்துல ராகு. துலாம்ல வந்து சனி. துலாம்ல சனி. விருச்சகத்துல கேது. சூரியன் புதன் கேது மூணுமே வந்து விருச்சிகத்துல. சூரியன் புதன் கேது 3 விருச்சகத்துல. அடுத்து மேடம். தனுசுல குரு. தனுசுல குரு. மகரத்துல சுக்கிரன் செவ்வாய். சரி மேடம், கொஞ்சம் மீட் பண்ணிக்கோங்க. இப்ப மேடம் கொடுத்தது பாத்தீங்கன்னா மீன லக்னம். கொஞ்சம் மீட் பண்ணிக்க, எல்லா பேருமே கொஞ்சம் மீட் பண்ணிக்கோங்க. இப்ப இந்த மீன லக்னம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா சார் கொஞ்சம் எல்லா பேரும் மீட் பண்ணிக்கன்னு சொன்னா எல்லா பேரும் சொல்லுங்க சார். ஒவ்வொருத்தவங்களுக்கா திருப்பி அவங்க பேரை சொல்லி மீட் பண்ணணுமா? இப்ப மேடம் கொடுத்தது மீன லக்னம். மீன லக்னம் அப்படிங்கிறது ஒரு உபய லக்னம் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். அப்ப உபய லக்னத்துக்கு 7ஆம் இடம் பாதகஸ்தானம்னு சொல்லிட்டோம். அப்ப 7ஆம் இடம் அப்படிங்கிறது என்ன அப்ப எதுன்னு பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7. 7ஆம் இடம்ங்கிறது கன்னி. கன்னியோட திசை அப்படிங்கிறது தெற்கு. அப்ப மேடத்துக்கு ஃபர்ஸ்ட் தெற்கு திசை ஆகாது அப்படின்னு பிக்ஸ் பண்ணிட்டோம். அப்ப பாதக ஸ்தானாதிபதி யாரு? புதன். ஏன்னா கன்னிராசியோட அதிபதி புதன். அப்ப புதன் அப்படிங்கிறது கன்னிராசியோட அதிபதியா இருக்கப்ப இந்த ஜாதகத்துல அந்த பாதக ஸ்தானாதிபதியா புதன் வர்றாரு. அப்ப புதன் எங்க இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த ராசியில புதன் வந்து விருச்சிகத்துல இருக்காரு. அப்ப விருச்சிகத்தோட திசை அப்படிங்கிறது வடக்கு. அப்ப மேடத்துக்கு வடக்கு திசையும் ஆகாது, தெற்கு திசையும் ஆகாது. அவ்வளவுதான். இப்ப இந்த பாதகத்தை எந்த திசை ஆகாதுன்னு கண்டுபிடிக்கிறதுல வேற யாருக்கா சந்தேகம் இருக்கா சொல்லுங்க. அடுத்து எந்த திசை ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து பார்க்கலாம். சார் யாருக்காவது சந்தேகம் இருக்குங்களா? புரியுதுங்களா நான் சொல்ற விஷயம்? புரியுது சார். ஓகே, ப்ரொசீட். அடுத்து சொல்லுங்க. உங்க நேம் சார்? சார் என் பேர் சரவணன் சார். ஆல்ரெடி நீங்க கிளாஸ் அட்டன் பண்ணிருக்கீங்களா சார்? முன்னாடி ஒரு டைம் அட்டன் பண்ணியிருக்கேன் சார். சார் லக்னத்திலே பாதகாதி இருந்தா எப்படி சார் எடுக்கிறது? லக்னத்துல எப்படி பாதகாதிபதி? லக்னத்துல பாதகாதிபதி இருந்தா லக்னத்தோட அந்த திசை ஆகாது. அவ்வளவுதான். லக்னத்துல பாதகாதிபதி இருந்தா அந்த திசை ஆகாது. அவ்வளவுதான். ஓகே சார். ஓகே. இப்ப எந்த திசையில நம்ம கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நமக்கு எப்பயுமே 4ஆம் இடத்து திசை அப்படிங்கிறது யோகத்தை கொடுக்கக்கூடிய திசை. ஏன்னா 4ஆம் இடம் அப்படிங்கிறது வீடு, நிலம், வாகனம். அப்ப எல்லாம் எழுதிங்க. எந்த திசை நமக்கு யோகம் அப்படின்னா 4ஆம் இடத்து திசை அப்படிங்கிறது யோகம் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி 4ஆம் இடத்து அதிபதி நின்ற திசை யோகம். 4ஆம் இடத்து திசை அப்படிங்கிறது யோகம். 4ஆம் இடத்து அதிபதி நின்ற திசை யோகம். இப்ப ஒருத்தவங்க அவங்களோட ஜாதகத்தை கொடுங்க. சார் என்னோடதே சொல்லவா சார்? இல்ல கொடுக்காதவங்க கொடுங்க. ஒரே ஆள் கொடுக்கணும். கொடுக்காதவங்க கொடுங்க. சார் நான் சொல்லட்டுமா? சரவணன் சார். சொல்லுங்க சார். என்னோட லக்னம் வந்து மீன லக்னம் சார். மீன லக்னம். சொல்லுங்க சார். 10ல குரு சூரியன். தனுசுல குரு சூரியன். கும்பத்துல செவ்வாயும் கும்பத்துல செவ்வாயும் சார். சுக்கிரன். செவ்வாய் சுக்கிரன். ரிஷபத்துல ராகு சந்திரன். ராகு சந்திரன். ஆமா சார். அடுத்து விருச்சிகத்துல சனி கேது. சனி கேது. இன்னொரு கிரகம் சார். அடுத்து
புதன் சொல்லுங்க சார். புதன் அங்கேதான் சார், விருச்சிகத்திலே புதன். 3 கிரகம் புதன் விஷயத்துலங்களா? ஆமா சார். கொஞ்சம் மீட் பண்ணிக்கங்க சார். ஓகே சார். இப்ப சாருடைய ராசிப்படி பாத்தீங்கன்னா லக்னப்படி 4ஆம் இடத்து திசை யோகம். அப்ப 4ஆம் இடங்கிறது மேற்கு திசை. அப்ப மேற்கு திசை அப்படிங்கிறது ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய திசை. ஏன்னா நம்ம முதல்ல என்ன சொல்லிட்டோம், 4ஆம் இடத்து திசை யோகம் அப்படின்னு சொல்லிட்டோம். அதே மாதிரி 4ஆம் இடத்து அதிபதியோட திசை யோகம். இப்ப இந்த புதன் அப்படிங்கிறது எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த விருச்சகத்துல இருக்கு. அப்ப 4ஆம் இடத்து அதிபதியான புதன் விருச்சகத்துல இருக்கறனால அந்த விருச்சகத்தோட திசை சூப்பர். அப்ப வடக்கு திசை சூப்பர், மேற்கு திசை சூப்பர். மேற்கு திசையிலும் வீடு கட்டலாம், வடக்கு திசையிலும் வீடு கட்டலாம். இதுதான் பாதகம் செய்யக்கூடிய திசை, யோகத்தை கொடுக்கக்கூடிய திசை அப்படின்னு அர்த்தம். சார் ஒரு டவுட் கேட்கலாமா? சொல்லுங்க சார். இப்போ முன்னாடி அதே மீன லக்னத்துக்கு தான் சார் போட்டோம். அதுல வந்து ஆகாத திசை கண்டுபிடிச்சோம். முன்னாடி மேடம் கொடுத்தாங்க, அவங்களுக்கு மீன லக்னம் தான். அவங்களுக்கு பாதகாதிபதி வந்து அந்த புதன் வராரு, 7ஆம் வீட்டு அதிபதி புதன் பாதகாதிபதி. அவரோட திசை வந்து தெற்கு, அதுவும் ஆவாது. அவங்களுக்கு அவர் இப்ப நின்ற வீடு வந்து புதன் நின்ற வீடு விருச்சிகம், அதோட திசை வந்து வடக்கு இல்லைங்களா? ஆமா, அதுவும் ஆவல. இப்ப ரெண்டும் அந்த பாதகாதிபதியும் ஒரே ஆள் வர்றப்ப அந்த திசையை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது சார். சார் பாதகாதிபதியும் யோகாதிபதியும் ஒரே ஆள் வர்றப்ப அந்த திசையை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது சார். ஓகே. இப்ப நீங்க வந்துட்டீங்க அங்க, நான் கேட்க வந்தா முன்னாடியே சொல்லிட்டீங்க. 4ஆம் வீட்டு புதன் தான். 4ஆம் வீட்டு அதிபதி புதன். அப்ப உங்களுக்கு மேற்கு திசை சூப்பர். அதே நீங்க மேசல நீங்க வந்து மீன லக்னமா இருக்கீங்க. மீன லக்னங்கிறது உபய லக்னம். உபய லக்னத்துக்கு 7ஆம் இடத்து அதிபதி ஆகாது. அப்ப 7ஆம் இடத்து அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா கன்னியோட அதிபதி புதன். அப்ப புதன் என்ற வீடு ஆகாதுதான் சார். இந்த இடத்துல பாதகாதிபதியும் ஒரே இடம் திசை வந்துச்சு அப்படின்னா அந்த திசை ஆகாதான் சார். அப்ப நீங்க இந்த வடக்கு திசை அப்படிங்கிறது சாதகம் செய்யக்கூடிய திசையாகவும் அதே வடக்கு திசை பாதகம் செய்யக்கூடிய திசையாக வரும் பொழுது அந்த இடத்துல நம்ம வீடு கட்டக்கூடாது. உங்களுக்கு மேற்கு திசை தான் சார் சூப்பர், வடக்கு திசை சூப்பர் இல்ல சார். பாதகத்தையும் சாதகத்தையும் இணைந்து பாக்குறப்பதான் அப்படி. நான் இப்ப நம்ம பாக்குறது பாதகத்தை விட்டு முதலே பார்த்தாச்சு, சாதகத்தை மட்டும் பாக்குறதுனால புரியறதுக்காக நான் சொன்னேன். 4ஆம் இடத்துல பாதகாதிபதி நின்னா என்ன சார்? 4ஆம் இடத்துல பாதகாதிபதி நின்னா 4ஆம் இடத்து திசையிலையும் கட்டக்கூடாதுங்க. அப்ப சாதகமுடைய திசையும் கட்டக்கூடாது, பாதகமுடைய திசையும் கட்டக்கூடாது, நடுநிலை உள்ள திசையில வீடு கட்டிக்கணும். எனக்கு அப்படிதான் சார் வருது. சரவணா சாருக்கு கிழக்கு திசை கட்ட முடியுமா சார்? சரவணா சாருக்கு கிழக்கு திசை கட்டலாமா சார், இல்ல மேற்கு மட்டும் தான் கட்டணும்டா? சரி, இப்ப யார் பேசுறதுன்னு சொல்லுங்க. யாருடைய ஜாதகத்துல யாரு பேசுறீங்க? இல்ல சார், நான் அது டவுட் கிளியர் பண்றதுக்கு தான் கேட்டேன். சொல்லுங்க. தனலட்சுமி சார் இல்ல சார், தனலட்சுமி சார். இப்ப உங்களுக்கு வந்து வடக்கும் ஆகாது தெற்கு ஆகாதுன்னு சொல்லிட்டீங்க. அப்ப கிழக்கு மேற்கு இருக்கு, அதுல நமக்கு கிழக்கு மேற்கு அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் நம்ம கிழக்கு மேற்கு அவங்களுக்கு பாதகமானு பார்க்கணும். இப்ப அவங்களுக்கு இப்ப உபய லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல 7ஆம் இடம் வந்து பாதகஸ்தானம். அப்ப அதுல வந்து கிழக்கு மேற்கு வருதுங்களா? வரல. அதே மாதிரி இந்த பாதகாதிபதி நின்ற இடம் வந்து விருச்சகத்துல ஏதாவது கிழக்கு மேற்கு வருதான்னு பாக்குறோம், அங்கேயும் இல்லை. அப்ப கிழக்கு மேற்கு பாதகம் பாதகம் செய்யாதனால சாதகமும் இல்லை பாதகமும் இல்லை. அப்ப கிழக்கு மேற்குல அவங்க வீடு கட்டிக்கலாம், அவ்வளவுதான். அதுதான் சார் கேட்டேன். மேற்கு மட்டும் சொன்னீங்கல்ல, சாதகமும் செய்யாம இருக்கிறதுனால அந்த இடத்த நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம ஒரு சிலவங்களுக்கு மேற்கு பக்கம் பாதை இருக்காது, அப்படி இருக்கும்போது நமக்கு ஒரே ஒரு நிமிஷம் கன்ஃபியூஸ் பண்ண வேணாம். பாதகாதிபதி சாதகாதிபதி ஒரே கிரகம் தான், நடுநிலை திசையத்தை யூஸ் பண்ணணும், வேற எதுவும் கிடையாது. சார் வணக்கம், நான் பாலகிருஷ்ணன் பேசுறேன். ஒரு சின்ன டவுட் சார். இப்போ இதே ஃபார்முலா வந்து நிலத்துக்கும் ஒரு பிளாட் வாங்குறோம், அப்ப அந்த கிழக்கு திசையா மேற்கு திசையா? நான் என்ன சொல்றேன்னா, இப்ப நிலம் வந்து வடக்கு பார்த்த மனை வாங்குறீங்க, யோக வடக்கு பார்த்த மனை வாங்கணும். வடக்கு பார்த்த மனையில வடக்கு பார்த்து தான் சார் வீடு கட்டுவீங்க. அது வந்து வடக்கு பார்த்த மனையில போய் கிழக்கு பார்த்து வீடு கட்டினாவோ மேற்கு பார்த்து வீடு கட்டினாவோ அவன் கட்டலாம், ஆனா சரியான அம்சத்தை கொடுக்குமா? கண்டிப்பா கொடுக்காது. சொல்றது போதுங்களா? இந்த சேம் ஃபார்முலா அப்ளிகபிள் இல்லீங்களா? அதேதான், இதே ஃபார்முலா தான் ரெண்டுத்துக்கும். இதே ஃபார்முலா தான். நீங்க ஏன்னா வடக்கு பார்த்த வீட்டுக்கு இப்ப நம்ம என்னன்னா சார், இப்ப நான் வந்து வடக்கு பார்த்த மனை வாங்கிக்கிறேன் சார், ஆனா நான் மேற்கு பார்த்து வீடு கட்டிக்கிறேன்னு சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்க, கட்டலாம், தப்பு கிடையாது. அப்படி கட்டுறப்ப உங்களுக்கு என்ன ஃபால்ட் வரும்? எப்படி அங்க ஒரு காம்பவுண்டுக்கு வீட்டுக்கு தலைவாசல் வைக்கிற மாதிரி தான் காம்பவுண்டுக்கு தலைவாசல் வைக்கணும்.
அப்ப காம்பவுண்ட் தலைவாசியை நீங்க மேற்கு கொண்டு போய் வைக்கணும். மேற்கு இன்னொருத்தவங்க பிளாட்டா இருக்கும். அப்ப எப்படி நீங்க போய் மேற்கு உள்ள போவீங்க? அப்ப நீங்க என்ன பண்ணணும்? வடக்குதான் உள்ள போற மாதிரி இருக்கும். அப்ப வடக்குதான் பாதகம் செய்யக்கூடிய இடத்துல நெருப்புலயே டெய்லி உள்ள போயிட்டே இருக்கீங்கன்னா என்ன அர்த்தம்? உள்ள போறீங்க வெளியில வரீங்க என்ன அர்த்தம்? இல்ல சார், நம்ம ஒரு இடம் பாக்குறோம், கார்னர் வீடா இருக்குன்னு வச்சுங்களேன், ஒரு ரோடு அகலமா இருக்கும், ஒரு ரோடு சின்னதா இருக்கும். சரி, கன்வீனியன்ட்டுக்காக கட்டும் போது அதுக்காக கேட்டேன். இல்ல அதுதான் சார், அதனாலதான் உங்களுக்கு நான் சொன்னேன், நம்மளுடைய நிலம் வாங்குறதுக்கும் இதே விதிமுறைகள் தான். சரிங்க, நன்றிங்க. நன்றி 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 சார், நன்றி. இப்ப நமக்கு சொல்லுங்க. ஒரே சார், அது எப்படிங்க சார்? என்ன மேடம்? சார் ஃபர்ஸ்ட் இந்திராணின்னு போட்டீங்க இல்லைங்களா? ஆமா மேடம். ஃபர்ஸ்ட் விதிக்கு வந்து மேற்கும் ஆகாது வடக்கும் ஆகாது. இப்ப ரெண்டாவது விதி சொல்றப்ப அந்த 4ஆம் இடத்து அதிபதி நின்ற இடம் வடக்கு வருது, அது ஆகாது. ஆமா. இல்ல உங்களோட ஜாதகத்தை திருப்பி சொல்லுங்க, உங்களுக்கு நம்ம எந்த திசை ஆகும்னு சொல்லிடலாம். பொருந்துங்க சார். சொல்லுங்க மேடம். இப்ப எனக்கு எந்த திசை பொருந்தும்னு சொல்லுங்க. அதுதான் மேடம், உங்களை ஜாதகத்தை சொல்லுங்கன்னு சொல்றேன். சரிங்க சார், மறுபடியும் சொல்லவா? சொல்லுங்க மேடம். கும்ப லக்னம். கும்ப லக்னம். லக்னத்திலே குரு புதன் செவ்வாய். லக்னத்திலே குரு புதன் செவ்வாய். ஓகே. 2ல சூரியன் சுக்கிரன். 2ல சூரியன் சுக்கிரன். 6ல ராகு. 6ல ராகு. 7ல சந்திரன். 7ல சந்திரன். 12ல சனி கேது. 12ல சனி கேது. கொஞ்சம் மீட் பண்ணுங்க எல்லாரும். இப்ப மேடத்துக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஆகாத திசை அப்படிங்கிறது எதுன்னு பார்க்கணும்னா, லக்னத்திலிருந்து லக்னம் ஃபர்ஸ்ட் என்ன லக்னம் பார்க்குறோம்? ஸ்திர லக்னம். ஸ்திர லக்னத்துக்கு 9ஆம் இடம் பாதகம். அப்ப ஸ்திர லக்னத்துக்கு 9ஆம் இடம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9. 9 அப்படிங்கிறது மேற்கு திசை ஃபர்ஸ்ட் ஆகாது. பிக்ஸ் பண்ணிட்டோம், மேற்கு திசை ஃபர்ஸ்ட் ஆகாது. அடுத்து பாதகாதிபதி சுக்கிரன் உங்களுக்கு, ஏன்னா 9ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன். அப்ப அவர் தான் பாதகம் செய்யக்கூடியவர். அப்ப பாதகாதிபதி எங்க இருக்காருன்னு பாத்தீங்கன்னா சுக்கிரன் அப்படிங்கிற ஜாதகத்துல எங்க இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 2ஆம் இடத்துல மீனத்துல இருக்காரு. அப்ப மீனத்தோட திசை வடக்கு. அப்ப வடக்கு திசையும் ஆகாது. ஃபர்ஸ்ட் 2 திசை ஆகாத திசைகள் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சு, அடுத்து எந்த திசை நமக்கு ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். 4ஆம் இடத்து திசை ஆகும். 1 2 3 4. 4ஆம் இடத்து திசை தெற்கு. ஏன்னா கும்பம் 1, மீனம் 2, மேஷம் 3, ரிஷபம் 4. ரிஷபத்தோட திசை தெற்கு. அப்ப தெற்கு திசை ஆகும். அப்ப 4ஆம் இடத்து அதிபதி யாரு? சுக்கிரன். 4ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன் எங்க இருக்காருன்னு பார்க்கணும். 4ஆம் இடத்து அதிபதியோட சுக்கிரன் அப்படின்றது மீனத்துல இருக்காரு. அப்ப என்ன திசை ஆகும்? தெற்கு. வடக்கு திசையும் ஆகும்னு சொல்லுது. ஓகேங்களா? இந்த இடத்துல வடக்கு நமக்கு பாதகமாகவும் சாதகமாகவும் வர்றதுனால வடக்கு திசையை நம்ம அவாய்ட் பண்ணிடணும். ஏன்னா பாதகமாகவும் அவர் தான் வர்றாரு, சாதகமான திசையும் அவர் தான் வர்றாரு. அப்ப நம்ம வடக்கு திசையை அவாய்ட் பண்ணிடணும், வடக்கு திசையை கட்டக்கூடாது. அப்ப தெற்கு திசை சூப்பர். ஓகேங்களா? அப்ப மேற்கும் வடக்கு நமக்கு ஆகாது. இந்த ஒரே ஒரு திசை நமக்கு பெண்டிங் இருக்கு, அவர் தான் கிழக்கு திசை. கிழக்கு திசை சாதகமாகவும் வராமல் பாதகமாகவும் வராமல் நடுநிலையாக இருப்பதால் இவங்க தெற்கு திசையிலையும் வீடு கட்டிக்கலாம், கிழக்கு திசையிலையும் வீடு கட்டிக்கலாம். இந்திராணி மேடம் புரியுதுங்களா? மேடம் புரியுதுங்களா? புரியுதுங்க. கொஞ்சம் இது கேட்கல, கொஞ்ச நேரம் 1 நிமிஷம் கேட்கவே இல்லை. ஓகே ஓகே, புரியுதுல மேடம் உங்களுக்கு? புரியுதுங்க சார். இப்ப நான் கிழக்கிலையும் கட்டிக்கலாம், தெற்கிலையும் கட்டிக்கலாங்களா? தெற்கிலையும் கட்டிக்கலாம், அவ்வளவுதான். கிழக்கு திசை கிழக்கு பார்த்த மனையும் வாங்கலாம், தெற்கு பார்த்த மனையும் வாங்கலாம். கிழக்கு எப்படி பொருந்ததுங்க சார்? கிழக்கு எப்படி பொருந்ததுன்னு இப்பதானே மேடம் சொன்னேன். யாராவது ஒருத்தவங்க சொல்லுங்க, புரிஞ்சவங்க சொல்லுங்க, கிழக்கு எப்படி பொருந்தோம்னு சொல்லிட்டு. நடுநிலை. நடுநிலை. கிழக்கு திசை உங்களுக்கு வரல, அதே மாதிரி சாதகமாகவும் கிழக்கு திசை வரல. அப்ப ஒருத்தவங்க கெடுதலும் செய்ய மாட்டான், நன்மையும் செய்ய மாட்டானா நம்ம அந்த திசையில கட்டிக்கலாம், ஒண்ணும் தப்பு கிடையாது.
தெற்கு திசை கட்டினா சூப்பர், கிழக்கு திசை வந்து நடுநிலை. நடுநிலை ஒன்றும் தான். டோன் கேட்கல, அதனால திரும்ப கேட்டேங்க சார். ஓகே ஓகே, நோ இஷ்யூ. இப்ப இதுவரை நடந்த வகுப்புகள்ல யாருக்காவது ஏதாவது சந்தேகங்கள் இருக்கா சொல்லுங்க. சார் நல்லா புரிஞ்சுதுங்க சார். ஆக்சுவலா நான் கிளாஸ் ஜாயின் பண்ணணும்னு இருக்கேன், பட் ஆனா எனக்கு இந்த பொங்கல் அது இதனால ஜாயின் பண்ண முடியல சார். நெக்ஸ்ட் கிளாஸ்ல கண்டிப்பா ஜாயின் பண்றேன் சார். ஓகே மேடம். நம்ம பொங்கல் முடிஞ்சா நம்ம அடுத்த கிளாஸ் அப்படிங்கிறது பிப்ரவரி 2ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது மேடம். ஓகே சார், அப்பனா ஓகே. பிப்ரவரி 2ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. எல்லா பேரும் என் நம்பர் நோட் பண்ணிக்கிங்க. ஓகே. ஏன்னா இந்த தடவை நியூ இயர் அந்த மாதிரி நிறைய வந்துட்டா பண்ண முடியல. ஓகே ஓகே, பிப்ரவரி 2ஆம் தேதி நம்ம வகுப்பு ஸ்டார்ட் ஆகுது. எல்லாரும் என்னோட நம்பர் நோட் பண்ணிக்கிங்க. சார் ஒரு சந்தேகம் கேட்டுக்கிட்டா சார்? சொல்லுங்க. இதை நான் ஒரு 5 மினிட்ஸ் மேடம் இதை மட்டும் பேசிடுறேன், அதுக்கப்புறம் பேசுங்க சார். இந்த வீடியோ குவாலிட்டி எல்லாம் சூப்பரா இருக்கு சார். போன டைமை விட இந்த டைம் நல்லா பண்ணிருக்கீங்க. ஓகே சார். ஓகே சார், நம்ம எல்லாமே வந்து மாற்றி வச்சுங்க சார். நம்ம ஆஃபீஸ் எல்லாமே மாற்றி வச்சுங்க சார் வகுப்புக்காகவே. ஓகே, எல்லா பேரும் என்னோட நம்பர் நோட் பண்ணிக்கிங்க. தொண்ணூத்தொன்பது 52 66 35 04. இதே என்னோட நம்பர். நம்ம வகுப்பு அப்படிங்கிறது வாஸ்து வகுப்பு அப்படிங்கிறது பிப்ரவரி 2ஆம் தேதி தொடங்க இருக்கு. ஓகேங்களா? பிப்ரவரி 2ஆம் தேதி தொடங்கி 15 நாட்கள் அப்படிங்கிறது நம்ம வகுப்பு நடக்கும். ஓகேங்களா? இந்த 15 நாட்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அடிப்படையில இருந்து உயர்நிலை வரையும் ஒரு வாஸ்து அப்படிங்கிறது ஒரு நம்ம ஃபைனல் டிராயிங் போடுற அளவுக்கு நம்மளோட வகுப்பு இருக்கும். நம்ம வகுப்புல படிச்ச சில மாணவர்களும் இந்த கிளாஸ்ல இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்கள்ட்ட கேட்டுக்கங்க. அடிப்படையில இருந்து ஒரு ஃபுல்ஃபில்டான ஒரு உயர்நிலை வகுப்பு வரை நம்மளோட வகுப்பு. இந்த நவீன கால வாஸ்துக்கு ஒரு தெருக்குத்துனா என்ன, மூலக்குத்துனா என்ன, எது நன்மை பயக்கிற தெருக்குத்து, எது கெட்ட தெருக்குத்து, ஒரு வீட்டுக்கு உள்ள அமைக்கிறதுனா என்ன, எங்க அமைக்கணும், ஒரு படிக்கட்டா இருக்கட்டும், ஒரு பாத்ரூமா இருக்கட்டும், ஒரு செப்டிக் டேங்கா இருக்கட்டும், வெளியில அமைக்கிறதா இருந்தா எங்க அமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு வீட்டுக்கு கோயில் வாஸ்துனா அப்படின்னா எப்படி அமைக்கணும், அதே மாதிரி ஒரு அபார்ட்மெண்ட் வாஸ்து அப்படிங்கிறது என்ன, ஒரு பிளாட்டை யாரு பேர்ல ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ஒரு எந்த நாள்ல பண்ணணும், ஒரு மனையடி சாஸ்திர ரீதியா குழிப்பொருத்தங்களை எப்படி கண்டுபிடிக்கிறது, அந்த குழிப்பொருத்த ரீதியா நம்ம வந்து என்னைக்கு பூமி பூஜை போடணும், என்னைக்கு போடக்கூடாது, வாஸ்து நாட்களிலே எந்த டைம் போடணும், எந்த டைம் போடக்கூடாது, எதனால அந்த டைம் போடணும், எதனால போடக்கூடாது, வாஸ்து நாளாவே இருந்தாலும் பூமி பூஜை போடக்கூடாத நாட்கள் என்ன நாட்கள் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில இருந்து ஒரு உயர்நிலை வரையும் ஒரு ஃபுல்ஃபில்டான இந்த நவீன வாஸ்து அப்படிங்கிறது இருக்கும். நம்மளுடைய வாஸ்து அப்படிங்கிறது 15 நாள் வகுப்பு. பிப்ரவரி 2ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகும். இந்த வகுப்புக்குரிய கட்டணம் அப்படிங்கிறது 5000 ரூபாய். இந்த வகுப்புக்குரிய கட்டணம். இதுல உங்களுக்கு சர்டிபிகேட் பிளஸ் புக் அப்படிங்கிறது, வாஸ்துடைய புக்கும் பிளஸ் சர்டிபிகேட் அப்படிங்கிறது உங்களுடைய அட்ரஸ்க்கு நம்ம கொரியர் பண்ணிவிடுவோம் அப்படிங்கிறது சொல்லிடுறோம். இந்த வகுப்பு அப்படிங்கிறது மார்னிங் இருக்குமா சார், ஈவினிங் இருக்குமா சார்? இரவு 8 மணிலிருந்து 10 மணி வரையும் இருக்கும் சார். கிளாஸ் அப்படிங்கிறது இரவு 8 மணிலிருந்து 10 மணி வரை இருக்கும். கிளாஸுக்குரிய வீடியோ ஃபைலும் மறுநாள் உங்களுக்கு வந்துடும். மறுநாள் காலையில வந்துடும். யாருக்காவது அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா மறுநாள் கிளாஸை பார்த்து நீங்க அட்டெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அந்த வீடியோ என்ன சார், இந்த டெமோ வீடியோ இன்னைக்கு உள்ள கிளாஸ் டெமோ வீடியோ போடுவீங்களா சார்? இன்னைக்கு கிளாஸ் வீடியோ நம்ம யூடியூப்ல வரும் சார். பாருங்க. ஓகே, தேங்க்யூ. நம்மளோட சேனல் A2 தமிழ் சேனல்ல வரும். A2 தமிழ் அப்படிங்கிறது நம்ம யூடியூப் சேனல். இந்த சேனல் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த A2 தமிழ் சேனல்ல நம்ம இந்த வீடியோஸ்ல வரும். சார் டேஸ் என்ன டேஸ்லாம்? சார் பிப்ரவரி 2ஆம் தேதி. பிப்ரவரி 2ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வரும். சரி. வாரத்துல எத்தனை நாள், என்னென்ன நாள்? வாரத்துல வெள்ளி, சனி, ஞாயிறு, திங்கள் 4 நாட்கள் நடக்கும். வெள்ளி, சனி, ஞாயிறு, திங்கள் 4 நாள் நடக்கும். நம்ம சாருடைய கிளாஸ் செவ்வாய், புதன், வியாழன் இருக்கனால துரைராஜ் சாரோடைய கிளாஸ் வந்து செவ்வாய், புதன், வியாழன் 3 நாள் நடக்கும். அதனால நமக்கு நம்மளுடைய கிளாஸ் அப்படிங்கிறது வெள்ளி, சனி, ஞாயிறு, திங்கள் 3 நாள் அப்படிங்கிறது நம்மளுடைய கிளாஸ். ஃபீஸ் ஃபிக்ஸ்டுங்களா, குறைக்க மாட்டீங்களா? ஃபீஸ் அதான் மேடம். ஓகேங்க. இந்த இது மட்டும் A2 தமிழ் டவுன்லோட் பண்ணிக்கிறோமா இல்ல அந்த சுக்கிரன்லயே வந்துருமா? நீங்க நடத்துற கிளாஸ் A2 தமிழ்ல தான் சார் வரும். A2 தமிழ்ல தான் சார் உங்களுக்கு குரூப்ல ஷேர் பண்ண வரும் சார். இது A2 தமிழ் சேனல் நம்ம அப்லோட் பண்ணிடுவோம். இது உங்களுக்கு சார் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. ஓகே, தேங்க்யூ சார். கிளாஸ் ரொம்ப எக்ஸலண்டா இருக்கு சார். ஓகே சார், தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ.
வகுப்பு சார்ந்த விஷயங்கள் வேற ஏதாவது சந்தேகங்கள் இருக்குங்களா? சொல்லுங்க, பேசுவோம். சார் A2 தமிழ்ங்கிறது என்னங்க சார்? A2 தமிழ்ங்கிறது யூடியூப் சேனல் மேம், என்னோட யூடியூப் சேனல். அந்த யூடியூப் சேனல் இன்னைக்கு இப்ப நடந்த கிளாஸ் உடைய வீடியோ வந்து அப்படியே நான் அப்லோட் பண்ணிடுவோம். யாராவது பாதியில நான் கனெக்ட் ஆயிருக்கேன், முதல்ல கொஞ்சம் பார்க்கல, ஒரு நெட்வொர்க் இஷ்யூ அப்படின்னு சொல்றவங்க அந்த சேனலை போய் இந்த வீடியோ பார்த்துக்கலாம். எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கன்னா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். சார் நான் கேட்க வந்தது, சொல்லுங்க மேடம். நம்மள ஏற்கனவே இப்ப 15 நாள் கிளாஸ் நாங்க அட்டன் பண்ணிருக்கோம்ல சார். இப்ப அதே இதுதான் மேக்சிமம் இந்த இது வருமா, இல்ல இதுல வேற சப்ஜெக்ட் மாதிரி எடுப்பீங்களான்னு கேட்கதான். வேற நம்மளோட அனுபவங்கள் எல்லாமே ஒரே வகுப்புல ஒரே மாதிரியே வராதுல்ல மேடம். ஓகே, ஆல்ரெடி நீங்க படிச்சிருக்கீங்க. உங்களோட வகுப்போட நீங்க தனலட்சுமி மேடங்களா? மேடம் இப்ப நீங்க படிச்சீங்களா மேடம்? உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அந்த வகுப்புல கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. நல்ல இதா இருக்கு சார். நான் வாஸ்து நான் இப்ப 10 வருஷமா புக் வச்சு படிச்சுக்கிட்டு இருந்தேன் சார். இப்போ இந்த ஏட்டு சுரைக்கா கறிக்கு உதவாதுன்ற மாதிரி தான் சார் இருந்துச்சு. 10 வருஷமா நானும் வாஸ்து புக்கு ஜோதிட எல்லாமே 10 வருஷமா படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா எதுவுமே எனக்கு கை கொடுக்கல. ஜோதிடத்திலயும் நான் புதுசா நான் துரைராஜ் சார்கிட்ட சேர்ந்து படிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு நல்லா மனசிலாச்சு. அதே மாதிரி வாஸ்து வகுப்புமே உங்கள்கிட்ட சேர்ந்து படிச்சதுக்கு அப்புறம் 10 வருஷமா படிச்சு மனசுல ஆகாதது எனக்கு 15 நாளையில மனசிலாச்சு. வகுப்பு நல்லா இருந்துச்சு சார். ஆனா அதை விட இன்னைக்கு ரொம்ப நல்ல பெட்டரா நல்லா இருக்கு. ஸ்ட்ரக் ஆகாம வாய்ஸ் இது ஆகாம எல்லாம் சூப்பரா இருக்கு. நம்ம எல்லாமே செட்டப் ஃபர்ஸ்ட் இருந்தது வேற, இப்ப எல்லாமே செட்டப் மாத்தியாச்சு. ஓகே சார், ஓகே சார். அப்ப எங்களுக்கெல்லாம் எப்படி ஏதாவது இது இருக்கா, எப்படி என்ன இதுன்னு ஒண்ணு சொல்லுங்க. உங்களுக்கு எந்த டவுட்டா இருந்தாலும் நம்ம ஆல்ரெடி சொன்னதுதான். எப்ப வேணாலும் நீங்க கான்டாக்ட் பண்ணிக்கலாம். கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு எந்த விதமான சந்தேகங்களா இருந்தாலும் நீங்க எப்ப வேணா கேட்கலாம் அப்படின்னு சொல்லிருக்கோம். ஓகேங்களா? சரி சார். பின்ன இதெல்லாம் எப்ப வரும் உங்களுக்கு? திசை காட்டும் கருவி காரியங்கள்லாம் எல்லாமே வந்து சர்டிபிகேட் பொங்கல் முடிஞ்சோடனே எல்லாத்துக்கும் அவங்கவுங்க வீட்டுக்கு கொரியர் வந்திருக்கும். அல்ல இது ஒண்ணும் கிடையாது, நம்ம மீட் பண்ணி இது பண்ற மாதிரி இல்ல. இல்ல அதுக்கு ஃபங்க்ஷன் வைக்கிறதுக்கு ரொம்ப பேர் விருப்பம் தெரிவிக்கல. எல்லாரும் ஒர்க் இருக்கு சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால எல்லா பேத்துக்கும் வந்து திசை காட்டும் கருவி பிளஸ் புக்கு பிளஸ் சர்டிபிகேட் பொங்கல் முடிஞ்ச உடனே அவங்களுக்கு கொரியர் வந்துடும். ஆபீஸ் எல்லாம் லீவ் நாள். தேங்க்யூ சார். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். இது இப்போ நம்ம வாஸ்து நிவர்த்திக்குன்னு சொல்லி கொடுப்பீங்களா சார்? வாஸ்து குறை இருந்தா எப்படி சரி பண்றது? கட்டின வீட்டுக்கு எப்படி நம்ம வாஸ்து பார்க்கணும்? நம்ம சில வீடு கட்டி இருக்கோம், அவங்களால இடிக்க முடியாது, கஷ்டப்படுவாங்க. கட்டின வீட்டுக்கு எப்படி நம்ம வாஸ்து பார்க்கணும், அதை எப்படி நம்ம சரி பண்றது சார்? நம்ம நிவர்த்தியும் சொல்லி கொடுப்பீங்க. ஆமாங்க சார். வாஸ்துல A to Z எல்லாமே வந்துடும் சார். பரிகாரங்கள் எல்லாம் அடிப்படை அப்படின்றதெல்லாம் எதுவுமே கிடையாது சார். சரி, வாஸ்து ரீதியா ஒரு அடிப்படை ரீதியா ஒரு எல்லாமே வந்துடும். நீங்க வந்து இது தொழில்முறை வாஸ்து தான் சார் நம்ம பாக்குறது. தொழில்முறை இதை வச்சுக்கிட்டு நம்ம தொழில்முறை பண்ணலாமா சார்? தொழில இறங்கலாம். படிச்சு 5 நாள் படிச்சு முடிச்ச உடனே நீங்க இதுக்கு போயிடலாம். ஃபீல்டுக்கு போய் நீங்க வாஸ்து பார்த்து ஒரு பிளான் டிராயிங் போட்டு தர மாதிரி தான் நம்ம வாஸ்து இருக்கும். தொழில்முறை வாஸ்து. சரி சார். சார் வணக்கம் சார். வணக்கம் சார், சொல்லுங்க சார். ஒரு டவுட், இப்போ நம்ம வாஸ்து பத்தி படிக்கிறோம், இதெல்லாம் நம்ம வந்து எடுத்துட்டு போய் தொழில்முறையா போறோம். அதுக்குன்னா முன்னாடி இப்போ வந்து ஒரு வீடு கட்டுறவங்க வந்து இன்ஜினியரை வச்சுட்டு அவங்க கிட்ட கொடுத்து பிளான் பண்ணி வீடு ரெடி பண்ணிடுறாங்க சார். அந்த அவங்க வந்து இன்ஜினியர் கொடுத்த உடனே அவங்க வந்து ஒரு ஸ்ட்ரக்சரை வச்சுக்கிட்டு இப்போ ஒரு 30, 50 இல்லை ஒரு 40, 60 இருக்கக்கூடிய சைட்ல அந்த இன்ஜினியர் கிட்ட கொடுத்த உடனே அவங்களா ஒரு பிளான் ரெடி பண்ணி இவங்களை வந்து வீடை கட்டி கொடுத்துட்றாங்க. அதுக்கும் நம்மளுடைய வாஸ்துக்கும் என்ன சார் டிஃபரெண்ட்? நாம வந்து முன்னாடி அவங்க வந்து அமைக்க மாட்டாங்க சார். எல்லாம் மீட் பண்ணிங்க, நான் சொல்றேன், எல்லாம் மீட் பண்ணிக்க சார். இன்ஜினியர் அமைக்கிறதுங்கிறது வாஸ்துப்படி அமைக்க மாட்டாங்க. நம்ம வாஸ்துப்படி தானே ஒரு விஷயத்தை அமைச்சிடறோம். இன்ஜினியர் வாஸ்துப்படியா சார் அமைக்கிறாங்க. ஏதோ ஒரு பிளான் டிராயிங் போடுவார். அவருக்கு எந்த அடிசாஸ்திரப்படி எத்தனை இருந்தா என்ன, குளிப்பொருத்தப்படி எத்தனை இருந்தா என்ன, சமையல் ரூம் எங்கன வந்தா என்ன, பெட்ரூம் எங்கன வந்தா என்ன, எத்தனை ரூம் வந்தா என்ன, தலைவாசல் எங்கன வந்தாலும் என்ன, நம்ம தலைவாசல் எங்கன வரணும், தலைவாசல் எத்தனை வரணும், அதே மாதிரி ஜன்னல் எங்கன வரணும், ஜன்னல் எங்கன வரணும், எங்கன வரக்கூடாது, ஒரு அறைகள் அப்படிங்கிறது எப்படி அமைக்கணும்னு ஒரு அறைகளுக்கும் தனித்தனியா சொல்லுவோம். அவங்க அந்த விதிமுறையா ஃபாலோ பண்ணியா சார் சொல்றாங்க. அவங்க வந்து மெட்டீரியலை எப்படி மிச்சம் பண்றது, எப்படி விஷயத்த சீக்கிரம் ஒரு வீட்டை கன்ஸ்ட்ரக்ஷன் முடிக்கிறதுன்னு ஒரு பிளான் போட்டு அவங்க தருவாங்க. நம்ம யாரையும் குறை சொல்ல, வாஸ்துப்படி கட்டுற இன்ஜினியர்ஸ் எவ்வளவோ பேர் இருக்காங்க, அவங்கள நம்ம எதுவும் சொல்லல. நம்ம வாஸ்துப்படி நம்ம பெர்ஃபெக்டா அமைச்சிடறோம். இன்ஜினியர் நம்மளும் ஒண்ணும் இல்லை. நாம ஃபர்ஸ்ட் வாஸ்துப்படி பிளான் ரெடி பண்ணி கொடுத்துட்டு இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி கொடுக்க முடியாது. ஃபர்ஸ்ட் இன்ஜினியரை வச்சு பண்றதுக்கு நம்ம ரெடி பண்ணி கொடுக்க முடியாது. இன்ஜினியரை வச்சு ஒரு பிளான் போட்டு வந்து தருவாங்க. இல்ல, வாஸ்து முறைப்படி நாம ரெடி அமைச்சுக்கிட்டு அந்த முறைப்படி இன்ஜினியரை வச்சு நம்ம வீடு கட்டிக்கணும். சார் ஒரே ஒரு விஷயம் நீங்க கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க, நான் சொல்றது மட்டும் நீங்க புரிஞ்சுக்கணும்.
இன்ஜினியரை வச்சு வீடு கட்டுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இன்ஜினியர்கிட்ட ஒரு ரஃப் டிராயிங் வாங்கிட்டு வந்துருவாங்க. சார் இப்படி நாங்க ஒரு வீடு கட்டலாம்னு இருக்கோம்னு சொல்லிட்டு நம்ம அதுல இல்ல சில ஆல்ட்ரேஷன் நம்ம சொல்லி நம்ம அவங்ககிட்ட சொல்லுவோம். அவங்க இன்ஜினியர்கிட்ட கொடுத்து அதை மாத்தி கொண்டு வருவாங்க. அதுக்கப்புறம் அது கரெக்டான்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு நம்ம கொடுத்துருவோம். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. சார் கொஞ்சம் மீட் பண்ணிக்கோங்க. என்ன மேடம்? இப்ப எல்லா இன்ஜினியர்ஸுமே நாங்க வாஸ்து ஆளை வச்சுதான் பிளானே போடுறோம் அப்படின்றாங்க. அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் சரியா போட்டிருந்தா நம்ம சரியா இருக்குன்னு சொல்லுவோம், தவறா போட்டிருந்தா தவறா இருக்குன்னு தான் சொல்லி மாத்திக்கணும். எல்லா இன்ஜினியர்ஸும் வந்து வாஸ்துப்படி பேருக்கு கூட சொல்லலாம், 13 அடி வைப்பாங்க, 14 அடி வைப்பாங்க, ஒரு காலில் வந்து இங்க 2 அடி வைப்பாங்க. இதுக்காக நம்ம ஏன் அப்படி பண்ணணும்? இங்க பாத்ரூமா கட்டிக்கிட்டோம்னா கிச்சனுக்கு பக்கத்திலே தண்ணி கொண்டு போறதுக்கு வாட்டர் செலவு மிச்சம். அதை கொண்டு போய் அங்க வச்சோம்னா அங்க தனியா நம்ம பிளம்பிங் ஒர்க் கொண்டு போகணும், அங்க தனியா எலக்ட்ரிஷியன் ஒர்க் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கட்டிடுவாங்க. கேட்டா வாஸ்துப்படி நம்ம சரி பண்ணி, வாஸ்து படிச்சவங்களுக்கு தானே தெரியும் இது வாஸ்துப்படி சரியா இருக்கா இல்லையான்னு. எப்படி வீட்டுக்காரங்களுக்கு தெரியும்? வாஸ்து படிச்சவங்களுக்கு தானே தெரியும். அவங்க இன்ஜினியர் 1000 விஷயம் சொல்லட்டும். விதண்டவாதம் பேசுறவங்களுக்கு சொல்லலாம் அவசியம் இல்லை. நம்மள்ட்ட சொல்யூஷன் கேட்க வர்றவங்களுக்கு மட்டும் நம்ம சொன்னா போதும். சார் வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் சார். ஜெயபால் பேசுறேன் சார். ஜெயபால் சார் வணக்கம் சார். வணக்கம் சார், சொல்லுங்க சார். பொங்கல் வாழ்த்து சார். சார் பொங்கல் வாழ்த்துக்கள். பொங்கல் வாழ்த்துக்கள் சார். அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள் சார். ஓகே சார். சார் இது இப்போ நீங்க இது கண்டினியூவா அதே வகுப்பு மாதிரியா சார், இல்ல கொஞ்சம் டிஃபரெண்ட் வருமா சார் இதுல? சார் இப்ப நம்ம வகுப்பு முடிக்கலங்க சார். முடிச்சு சார். அதெல்லாம் இது மீண்டும் இன்னும் கொஞ்சம் நம்மளோட கொஞ்சம் அடுத்த பேட்ச் நம்ம பிப்ரவரி 2ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகும் சார். ஆல்மோஸ்ட் அதே சப்ஜெக்ட் தான் திருப்பி வரும். சில விஷயங்கள் நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ்ல ஆடான விஷயங்கள், சில விஷயங்கள் எக்ஸ்ட்ரா வரும். ஆல்மோஸ்ட் கண்டிப்பா இப்போ நீங்க நடத்தின வகையில வந்து எப்படி அளவு எடுக்கணும்ன்ற விஷயமெல்லாம் மிக துல்லியமா தெரிஞ்சுக்கீங்க சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. கண்டிப்பா இதுல ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது வகுப்பு. தேங்க்யூ சார். ஆக்சுவலா வந்து பெட்டர் தான் உங்களை வந்து குருநாதனா நினைச்சுக்கிறேன். நான் உங்க நேர்ல வந்து வாங்கிக்கணும்னு நினைக்கிறேன் சார். ஓகே சார், வாங்கிக்கலாம் சார். நீங்க எப்பன்னு சொல்லுங்க, எப்ப வேணா வந்து வாங்கிக்கலாம். ஓகே சார். நான் பொங்கல் கழிஞ்சு நான் உங்களை மீட் பண்ணேன் சார். அதுக்காக நான் ஆல்ரெடி கோயில் சம்பந்தப்பட்ட விஷயமா பேசியிருக்கேன். அதை பத்தி சொன்னீங்க. அதனால உங்களுக்கு நேர்ல வந்து நான் பார்க்கணும் சார். கண்டிப்பா சார். எனக்கு அட்ரஸ் மட்டும் நீங்க சொல்லிட்டீங்களா? நான் ஓகே ஓகே கண்டிப்பா சார். தலைவாசல் வைக்கிற இடத்துலயே காம்பவுண்ட் வாசலும் வைக்கலாமா? அப்படி எல்லாம் அமைக்க கூடாது மேடம். ஒவ்வொன்றுக்கும் காம்பவுண்ட் வால் அமைக்கிறதுக்கு ஏகப்பட்ட விதிமுறைகள் இருக்கு. அதே மாதிரி தலைவாசல் அமைக்கிறதுக்கும் ரொம்ப விதிமுறைகள் இருக்கு. காம்பவுண்ட் வால் இப்ப உங்களுக்கு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, காம்பவுண்ட் வால் வந்து தலைவாசல் வேற அமைக்கக்கூடாது. வீட்டை சுற்றி வேற கொஞ்சம் கேப் இருக்கணும். அப்பதான் ஆகாய தத்துவம் வேலை செய்யும். வீட்டோட சேர்த்து ஜாயின் பண்ணக்கூடாதுன்னு இப்பதான் மேடம் சொன்னோம். ஓகே, நம்ம வகுப்பு சார்ந்த விஷயங்கள், எந்த விஷயங்கள் சந்தேகங்கள் இருந்தாலும் சரி, நம்ம வகுப்புல நீங்க ஜாயின் பண்றதுக்கு எதா இருந்தாலும் சரி, என்னுடைய நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. மீதி உங்களுடைய தனிப்பட்ட முறையில் சந்தேகங்கள் எதா இருந்தாலும் என்னுடைய நம்பருக்கு, மொபைல் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. இந்த வீடியோ அப்படிங்கிறது A2 தமிழ் அப்படிங்கிற சேனல்ல உங்களுக்கு வரும். நீங்க எல்லா பேரும் அந்த A2 தமிழ் சேனல் அப்படிங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அதுல இந்த வீடியோ முழுமையா வரும். இப்ப வகுப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு யாரோ 2 பேர் பேசுங்க. உங்களுக்கு புரிஞ்சிச்சுங்களா புரியலைங்களா அப்படிங்கிறது ஒரு 2 பேர் யாராவது. சார் வகுப்பு சிறப்பா இருந்தது சார். ஓகே. ஹலோ சார், வகுப்பு சிறப்பா இருந்துச்சு சார். இந்த 15 நாள் கோர்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் திருப்பி வேற ஹையர் கிளாஸ் இருக்கா? இல்ல ஹையர் கிளாஸே கிடையாது சார். 15 நாளுக்கு முடிச்சோன்னா ஹையர் கிளாஸே நம்மளுக்கு கிடையாது சார். அடிப்படையில இருந்து உயர்நிலை வரையும் A to Z எல்லாம் வந்துடும் சார். இதுல வந்து உயர்நிலை அப்படிங்கிறதுலாம் எதுவுமே கிடையாது சார். இதுல வந்து இந்த 5000 ரூபாய் ஃபீஸ்ல வந்து திசை காட்டும் கருவி எல்லாம் சேர்த்தா இல்ல? திசை காட்டும் கருவி அப்படிங்கிறது வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நீங்களே வாங்கி கொடுத்துருங்கன்னா அது தனியா பே பண்ணாங்க. ஓகேங்களா சார்? எங்களுக்கு தெரியாதுன்னு எல்லா பேரும் சொல்லல, சில பேத்துக்கு மட்டும். ஓகேங்களா? இதுல வந்து உங்களுக்கு சான்றிதழும் புத்தகமும் வந்துடும். திசை காட்டும் கருவி அப்படிங்கிறது அவங்க விருப்பத்துக்கு ஒருத்தவங்க 2000க்கு வாங்கலாம், ஒருத்தவங்க 15000க்கு வாங்கலாம், ஒருத்தவங்க 500 ரூபாய்க்கு கூட வாங்கலாம். ஓகேங்களா சார்? இதுல ஒரு கம்மியான பட்ஜெட்ல உங்களுக்கு நல்லதா பார்த்து வாங்கி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. நம்ம தெரிஞ்சவங்க மூலம் ஒரு ரெஃபர் பண்ணி ஒரு அமௌண்ட் அவங்களுக்கு சொன்னோம். அந்த அமௌண்ட்டை எல்லாரும் பே பண்ணாங்க. அது சில பேர் மட்டும் பே பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு மட்டும் அது வேற ஒண்ணு. சரி சரி. நீங்க சர்டிபிகேட்டும் புக்கும் கொடுப்பீங்க? சர்டிபிகேட்டும் புக், வாஸ்து புக்கும் சர்டிபிகேட்டும் உங்களுக்கு வந்துடும். பிளஸ் பிடிஎஃப்ஸ், கிளாஸோடைய பிடிஎஃப் வந்துடும், கிளாஸோடைய வீடியோ ஃபைல் வந்துடும். புக்கு நீங்களே போட்டதுங்களா? புக்கு நம்ம போட்டதெல்லாம் இல்லை மேடம். நம்ம என்ன புக்கே போடலாமா? கூடிய விரைவில் வரும். சரி சரி சார், சந்தோஷம். தேங்க்யூ. தேங்க்யூ.
ஓகே, இப்போ நம்ம வகுப்பு நிறைவு பண்ணிக்கலாம். இந்த வகுப்பு சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கிறது திருப்பி சொல்றேன். பிப்ரவரி 2ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. நம்ம வகுப்பு 15 நாள், வெள்ளி, சனி, ஞாயிறு, திங்கள் இரவு 8 மணிக்கு ஜூம் வழியா நடக்கும். இரவு 8 to 10 அப்படிங்கிறது. ஒவ்வொரு நாள் வகுப்புக்குரிய வீடியோ ஃபைல் உங்களுக்கு மறுநாள் வந்துடும். ப்ளஸ் உங்களுக்கு புக்ஸ் ப்ளஸ் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது வகுப்பு நிறைவில் உங்களுக்கு வரும். இந்த வகுப்பு அப்படிங்கிறது ஒரு முழுமையான நிறைவான வகுப்பாக இருக்கும். இந்த வகுப்பு சார்ந்த விஷயங்கள் எந்த விஷயங்கள் இணையதும் சந்தேகங்கள் எதாக இருந்தாலும் என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க, அல்லது நம்ம துரைராஜ் ஐயா அவருடைய நம்பருக்கு நீங்க கால் பண்ணி நீங்க எதா இருந்தாலும் பேசுங்க. இந்த வகுப்பு அப்படிங்கிறது ஒரு அற்புதமான இன்னைக்கு ஒரு ஜூம் நிலவை இந்த பொங்கல் திருநாள் அன்னைக்கு உங்களை எல்லாம் சந்திக்கிறதுக்கு ஒரு அருமையான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த சுக்கிரன் ஜோதிட ஆராய்ச்சி மையத்தின் நிறுவனர் ஐயா துரைராஜ் ஐயாவிற்கு மற்றொரு முறை நன்றி தெரிவித்து இந்த வகுப்பில் கலந்து கொண்ட அனைத்து நண்பர்களுக்கும் ஒரு நன்றி கூறி அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். வேற சப்ஜெக்ட்ல 5,000 பேமெண்ட் வந்து எப்படி சார்? பேங்க் அக்கவுண்ட் இருக்கா சார் உங்களுக்கு? ஆமா சார், நீங்க எனக்கு கால் பண்ணுங்க சார், நான் சொல்றேன் சார். உங்களுக்கு ஜிபே நம்பர் அனுப்பிச்சிடுறேன். எனக்கு ஜிபே இல்ல சார். நான் வந்து இப்ப இங்க அக்கவுண்ட் நம்பர் ஜிபே உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க சார். அந்த நம்பர் நான் வெளிநாட்டுல இருக்கேன் சார். நான் பகரல்ல இருந்து. ஓகே சார், உங்களுக்கு அக்கவுண்ட் நம்பர் வேணா அக்கவுண்ட் நம்பர் அனுப்புறேன் சார். ஜிபே நம்பர் வேணா ஜிபே நம்பர். ஆமா, ஜிபே இங்க கிடையாது. நான் உங்களுக்கு ஓகே சார், நோ இஷ்யூ. உங்களுக்கு என்ன நம்பர் வேணும்னு சொல்லுங்க, அதை நம்ம அனுப்புறோம். சரி சரி, அப்ப வந்து உங்களுக்கு அக்கவுண்ட்ல. ஓகே, थैंक यू. நான் வந்து உங்க மொபைல்ல கனெக்ட் பண்றேன். கனெக்ட் பண்ணுங்க. ஓகே, அது என்னோட வாட்ஸ்அப் நம்பர், அதான் என்னோட கால் பண்ற நம்பர், அதான் ஃபோன் நம்பர், அதான் அதுக்கு கால் பண்ணுங்க. ஓகே ஓகே, பை. ஓகே, நன்றி நன்றி, அனைவருக்கும் நன்றி. அனைவருக்கும் நன்றி. நன்றி.